ठीक है। अस्सलाम वालेकुम रहमतुल्लाहि व बरकातहू। अल्हम्दुलिल्लाह अल्हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नुमिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अंफुसिना व मिन सय्यिआति अमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल्हु फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाहु वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बअद। கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் ஈமானுடைய சிலைகளை அறிந்து கொள்கிற இந்த தொடரில் விதியை நம்புதல் என்ற முக்கியமான தலைப்பை எடுத்துக்கொண்டு நேற்றைய தினம் ஒரு சில செய்திகளை நாம் பார்க்கும். இந்த விதியை பொறுத்த வரைக்கும் பல வசனங்களில், திருமறை குர்ஆனுடைய பல வசனங்களில் அல்லாஹ் நாடியதுதான் நடக்குது. ஒருவன் நல்லவன் ஆகுறதும் கெட்டவன் ஆகுறதும் சொர்க்கவாத்தி ஆகுறதும் நரகவாத்தி ஆகுறதும் அல்லாஹ் விதித்த ஏற்பாட்டின் படிதானே தவிர மனிதனுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் இல்லை என்ற கருத்துப்பட உள்ள வசனங்களையும் பார்த்தோம். இல்லை மனுஷன்தான் அவன் தப்புக்கு பொறுப்பாளி, அவனுக்கு சுதந்திரம் இருக்குது என்று சொல்லக்கூடிய வசனங்களை எடுத்து அதில் ஒரு சில வசனங்களை நாம் பார்த்திருக்கிறோம். அதன் தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்கிறான், அதாவது மனிதர்கள் செய்கிற தப்புகளை குறிப்பிடும் பொழுது அவர்களுடைய அநியாயத்திற்கு அவர்கள்தான் பொறுப்பாளி, நாம் பொறுப்பாளி இல்லை அப்படிங்கிற கருத்துப்பட அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்கிறான். அதுல ஒரு வசனம் என்ன என்று சொன்னால், 5வது அத்தியாயம் 6வது வசனத்துல மா யுரீதுல்லாஹு லியஜ்அல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் கொடுக்க நாடவில்லை. வலாக்கின் யுரீது யுதஹ்ஹிரக்கும், உங்களை தூய்மைப்படுத்தவே அவன் விரும்புகிறான். ஒலி யுத்திம்ம நிஅமத்துஹு அலைக்கும், உங்களுக்கு அவனுடைய அருட்கொடைகளை முழுமைப்படுத்த நினைக்கிறான். அவன் நினைக்கிறது என்ன என்று கேட்டால், நீங்க நல்லவங்களாக இருந்தது அவன் நினைக்கிறான். அப்ப நீங்க கட்டுப்படி அர்த்தம். நான் அவன் நினைக்கிறது என்னன்னு கேட்டா, நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டும் என்று நான் நினைக்கிறேன், நீ என்ன இந்த மாதிரி கெட்டு போயிடுறியப்பா என்ற கருத்துப்பட கெட்டு போறது நம்ம கையில் இருக்குது என்று அல்லாஹ் சொல்கிறான். அதே மாதிரி 8:67 அல்லாஹ் சொல்கிறான், துரியதூன அரள துன்யா ஒல்லாஹு யுரீதுல் ஆகிரா, அல்லாஹ் ஆகிரத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாடுகிறான், நீங்களோ துன்யாவுடைய சாதனத்தை நாடுகிறீர்களே. அல்லாஹ் நாடுறதுக்கு மாத்தமா நம்ம நாடுறோமா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் திணிக்கலன்னு ஆகுதுல. அல்லாஹ் விரும்புறது நீங்கள் எல்லாம் ஆகிரத்தை தேர்ந்தெடுக்கணுங்கிறதுலாம். யாரையும் வெளிங்க இருக்கிற வேலை எல்லாம் செய்யறது இல்லை. எல்லாரும் ஆகிரத்துக்கு உழைங்கன்னு நான் நினைக்கிறேன், நீங்க என்னடா துன்யாவை தேடுறீங்களப்பான்னு சொல்றான். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? நம்ம தான் தீர்மானிச்சோன்னு அர்த்தம். அல்லாஹ் நம்மளை சொர்க்கவாசியாக்க நினைக்கிறான், நம்மளா முடிவு செய்துதான் நரகவாசியா ஆகுறோம் என்ற கருத்தை 8:67 அன்பால்ங்கிற சூறாவுல 67வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:97 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், விசாரிக்கிற மறுமை நாளில் விசாரிக்கும் பொழுது மலக்குகள் உயிரை கைப்பற்றும் பொழுது, ஏன்பா நீங்கள் கெட்ட அநியாயம் செய்யற ஊர்ல இருந்தீங்க, ஹிஜ்ரத் பண்ணி போயிட வேண்டியதானே, அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இல்லையா அப்படின்னு சொல்லி மலக்குகள் கேட்பார்கள். அப்ப நீங்கள் அல்லாஹ்வுடைய பூமி விசாலமா இருக்குது, நீங்க ஏன் ஹிஜ்ரத் செய்யல என்று நம்ம கேட்போம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீங்க ஏன் ஹிஜ்ரத் செய்யலன்னு எப்ப கேட்க முடியும்? நமக்கு அதிகாரம் தான் கேட்க முடியும். நம்மள்ட்ட அதிகாரம் இருக்கிற மாதிரி கருத்துப்பட அல்லாஹ் இந்த வசனத்திலையும் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 4:97 6:26 சொல்லுகிறான், யுஹ்லிகூன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் தங்களில் தாங்களே தான் அழித்துக் கொள்கிறார்கள். ஒமா யஷூரூன், அவர்களை உணர்வதில்லை. நம்ம யாரையும் அழிக்கிறதா இல்லை, அவனால அர்த்தமாகிட்டு போனான், அவன் தன்னால் ஆக்கமாகறான் தவிர அதுல நமக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி அல்ல 6:26 சொல்றான். ஏன் 23 சொல்றான்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டின்படிதான் அந்த இறை கட்டளை மீறினாங்க ஒரு ஹதீஸ் வருது, நம்ம நேற்று சொல்லி காட்டிருக்கிறோம். அதே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க. எப்படி? ரப்பனா, எங்கள் இறைவா, லலம்னா அம்புசனா, நாங்க தான் எங்களுக்கு அநியாயம் செஞ்சிட்டோம், நீ மன்னிக்கவில்லை என்றால், அருள் புரியவில்லை என்றால் நாங்க நஷ்டவாளி ஆயிடுவோம்லான்னு சொல்றாங்க. சொன்னதாக 7:23 அல்லாஹ் சொல்லி காட்டுறான்.
ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வாவும் ரெண்டும் சேர்ந்து தப்பு பண்ணிவிட்டு, இந்த தப்பு நாங்களா செஞ்சோம், நீ செய்யல, நீ அந்த மாதிரி எங்களை படைக்கல, நாங்களா தான் தப்பை செஞ்சுட்டோம்னு அவங்க கேட்க, அல்லாஹ் அதை மன்னித்து விட்டான் என்ற கருத்தை 7:23 நீங்க பார்க்கலாம். மனிதன் வந்து அவனா தான் தப்பு செய்யறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இயற்கையிலேயே அப்படி படைக்கப்பட்டிருந்தாருன்னு வைங்க, அது அவர் செய்யணுங்கிறது அல்லாஹ் ஒரு ஏற்பாடுன்னு சொன்னா அவரையும் மன்னிப்பு கேட்கணும். அவர் எதுக்கெல்லாம் தூக்கி எறியணும் முதல்ல. நீ தெரிஞ்ச நான் செஞ்சு ஏற்பாடு பண்ணி பேச நடந்த இல்ல ஒன்னையும் நான் என்ன சொல்றேன் அல்ல அங்க வச்சுக்கிறது தானே, வெளியே போன்னு சொல்றான், வெளியே போ அப்படின்னு அல்லாஹ் உத்தரவு போட்டிருக்கான். அப்ப இது வந்து 7:23 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி 2:57 சொல்லுகிறான், ஒமா வரமூனா உலகின் கான் அம்புசகம் எழுதிமோன், அவர்கள் நமக்கு அநியாயம் செய்யவில்லை, தமக்குத்தானே அநியாயம் செய்து விட்டார்கள் சொல்றான். 3:117 சொல்லுகிறான், ஒமா வளமகமுல்லா உலகின் அம்புசகம் எழுதிமோன், அவர்களுக்கு அல்லாஹ் அநியாயம் செய்யவில்லை, தங்களுக்கு அவர்கள் அநியாயம் செய்து கொண்டார்கள் அப்படிங்கிறத சொல்றான். இதே கருத்து 9:70, 10:44, இதுல எல்லாம் 11:101, 16:33, 16:118 இதுல எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, அவங்க தங்களுக்கு தாங்கள் அநியாயம் செஞ்சுட்டாங்கிறத விட நம்ம ஒண்ணு அநியாயம் செய்யல. அப்ப நம்மளை கெட்டவனாவே அல்லாஹ் ஆக்குனான்னு சொன்னா அல்லாஹ் அநியாயம் செஞ்சான் ஆயிரும். அப்படி செய்யலையா, நீ தாண்டா செஞ்சுக்கிட்ட, நான் நல்லவனா போறது வாக்குறது உனக்கு திறந்து விட்டுருக்கிறேன், கெட்டவனா போறதா இருந்தாலும் நீ முடிவு செய்யலாம், நீ தேர்ந்தெடுத்துக்கிட்டவனா போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் என்ற கருத்துப்பட அவர்கள் தங்களுக்கு அவங்க அநியாயம் செஞ்சுக்கிட்டாங்களே விட நான் அநியாயம் செய்யல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 18:49 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மறுமை நாள் நிறுத்தி ஏத்த கையில கொடுத்தவனும் சொல்லுவானா, மாலி ஹாதல் கிதாப் லா யுகாதிரு சகீரத்தன் வலா கபீரத்தன் இல்ல அஹ்சாஹா, இந்த ஏடு என்ன ஒரு சின்னது பெருசு எதையுமே விட மாட்டேங்குது என்று சொல்வார்கள். வஜது மாஅமிலு ஹாதிரா, அவர்கள் எதை செய்தார்கள் அதை கண் முன்னே பெற்றுக் கொள்வார்கள். ஒலா எழுதினும் ரப்புக்காகதா, உமது இறைவன் யாருக்கு அநியாயம் செய்ய மாட்டான், அவன் செஞ்சதுதான், அவன் செஞ்சதான் பெற்றுக்கொள்ள போகிறான தண்டனையே. நான் அநியாயமா தூக்கி அவன் நரகத்துல போறல, இந்த செஞ்சது இருக்கா கையில உடுத்துச்சு போகிறான். அப்ப செஞ்சது அவன் செஞ்சான்னு அர்த்தம். அல்லாவா செய்யற மாதிரி சுபாவத்திலே படைச்சு வச்சிருந்தான்னு சொன்னா அவன் செஞ்ச தண்டனை அனுபவிக்கிறான்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, சின்னது பெருசு விடாம எல்லாத்தையும் எழுதி, இந்த பார் இதெல்லாம் இத்தனை நீ செஞ்சிருக்கிற, இத்தனை இதை செஞ்ச, இந்த மாசம் அதை செஞ்ச, போன வருஷம் இதை செஞ்ச என்று கையில கொடுத்துட்டு நரகத்துல தள்ளுறான். தள்ளும் போது சொல்றான், நான் அநியாயமா தள்ளல, அவன் செஞ்சது தள்ளுறான், நானே சும்மா தள்ளல என்று அல்லாஹ் சொல்வதிலிருந்து நல்லது செய்வதும் நம்ம கையில, கெட்டது செய்யறதும் நம்ம கையில என்ற அதிகாரம் இருப்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 18:59 சொல்லு, இது வந்து 18:49, 18:59 சொல்லுகிறான், சில ஊர்களை எல்லாம் வந்து அழிச்சிருக்கிறான், ஆகு சமூக கூட்டங்கள்லாம் அழிச்சிருக்கிறான். அதுகளை பற்றி பேசும்போது சொல்லுகிறான், ஒரு தில்கல் குரா அகலக்கனாகும், அந்த ஊர்களை நாம் அழித்து விட்டோம், லம்மா லமும், அங்க அநியாயம் செஞ்ச போது அழித்தோம். அழித்த சும்மா நம்ம அழிக்கணும்னு பிளான் பண்ணிக்கிட்டு அழிக்கல, அநியாயம் செய்யாட்டி அழிச்சிருக்க மாட்டோம், அவன் அநியாயம் செய்த பொழுது நாம் அழித்து விட்டோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 18:59 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 29:40 சில பேரை வந்து மூழ்கடித்திருக்கிறோம், சில பேரை பூமிக்குள்ளேயே அவர்களை புதலின்று போக செய்திருக்கிறோம், சில பேருக்கு பாவத்தின் காரணமாக நாம் பிடித்திருக்கிறோம், சில பேருக்கு வந்து கல்மாறி புரிய செய்திருக்கிறோம், சில பேருக்கு பெரிய இடியோசை இறக்கி அழித்திருக்கிறோம். இது எல்லாத்துக்குமே காரணம் அவன் செஞ்சிருப்பூங்க அல்ல. அதாவது 29:40 சொல்றான், குல்லன் அகதுனாதி ரம்பிகி, ஒவ்வொருவரையும் அவரவர் பாவத்திற்காகத்தான் நாம் பிடித்தோம், அவன் செஞ்ச பாவத்துக்கு பிடித்தோம். மின்ஹும் மன் அர்சல்லா அலை ஹாசிபா, சில பேருக்கு கல்மாரி பிழிந்திருக்கிறோம். மின்ஹும் மன் அகலுக்கு ஹுசைஹா, சில பேருக்கு எதிராக இடியோசு இறக்கி இருக்கிறோம். மின்ஹும் மன் கத்வனாதுகில் அருள், சில பேரை பூமியிலே புதையின்று போக செய்து விட்டோம். மின்ஹும் மன் நகரக்கனா, சில பேரை தண்ணீரை மூழ்கடித்து வெள்ளத்தை ஏற்படுத்தி மூழ்கடித்து தாடித்திருக்கிறோம். ஒமாக்கான் அல்லாஹுல் எவ்ரிமஹும், இவர்களுக்கு அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்யவில்லை. இந்த அளவுக்கு யாருக்குன்னு அல்லாஹ் செஞ்ச அநியாயம் கிடையாது. உலாக்கின் அன்பு தரம் எதிரிமோன் காணும் அன்பு தரம் எதிரிமோன், தங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டாங்க, அவன் செஞ்சு தப்புக்கு தான் நான் பண்ணேன். அப்ப தப்பு செய்யறது அவன் எடுக்கிற முடிவுன்னு சொல்றான் அல்ல, இதுல அவனா தீர்மானித்து செஞ்சனாக்கா உலகத்தில் அழிச்சினேன், ஒழுங்கா நடந்துருந்தா அழிக்க மாட்டேன். அப்ப ஒழுங்கா நடக்கிறதும் ஒழுங்கா நடக்காம இருக்கணும் நம்ம கையில கருத்து வருதுல, அந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டணும். இது 29:40. அதே மாதிரி வந்து 30:9 இவர்களை விட வலிமையான எத்தனையோ கூட்டத்தை எல்லாம் அழித்திருக்கிறான், அதுல சொல்லி காட்டுறான். 30:9 இவங்க வாழ்றாங்க இன்னைக்கு மக்காவுல, இந்த அபூஜஹல் பொறுப்பு, இவர்களை விட வலிமையான கூட்டத்தை எல்லாம் அல்லாஹ் அழித்திருக்கிறான். இவர்களை விட வலிமையான பலம் புரிந்தவர்களா இருந்தார்கள்.
இவர்களோட உறுதியான கட்டிடங்களை கட்டிக் கொண்டிருந்தார்கள், அவர்களையும் அழித்தோம். அழித்ததற்கு காரணம் அவர்கள் செய்த அநியாயம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 30:9 சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து இது போக நீங்க குர்ஆனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா பல இடங்கள்ல தொழுமாறு கட்டளை, நோன்பு வைக்குமாறு கட்டளை. அல்லாஹ் இப்படி பறிச்சு கட்டளை போடுறது. நம்மளுக்கு ரைட் இல்லாதனா கட்டளை போடணும். தொழுவை நிலைநாட்டுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தொழுகையை நிலைநாட்டுறது நிலைநாட்டாம இருக்கு உங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். நான் இப்படித்தான் நான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு உத்தரவு இயலாது. அல்லாஹ் போடுற உத்தரவுக்கும் அர்த்தம் இல்லாம போயிடும். அல்லாஹ் என்ன செய்யறான்? ரமலான் மாதத்தை சொல்லும் பொழுதுன்னு சொல்றான், பமன் ஷஹித மின்கும் ஷஹர ஃபல்யசும்ஹு, யார் அந்த மாதத்தை அடைகிறாரோ நோன்பு வைக்கட்டும். நம்ம கையில் இருக்கலாம். மாதத்தை அடைஞ்ச உடனே நோன்பு வைக்கிறது உங்க கையில் இருக்குப்பா, நோன்பு வை அப்படின்னு சொல்றான். நோயாளியா இருந்து வேற நாள் வச்சுக்க என்று சொல்லும் பொழுது இன்னும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்றான், யுரீதுல்லாஹு பிக்கும் யுஸ்ர, அல்லாஹ் உங்களுக்கு லேச நாடுகிறான், கஷ்டத்தை நாடல. இப்ப நரகத்துல போடுற அவங்க நரகத்துல போடுற கஷ்டம், அல்லாஹ் வந்து உங்களுக்கு நாடுற எப்போ என்னதான் லேசத்தான் நாடுறான். அப்ப அல்லாஹ் வந்து உங்களுக்கு லேச நாடும் பொழுது நீ தான் கஷ்டத்தை உண்டாக்கிட்டு போற, நான் உண்டாக்கல அப்படிங்கிற கருத்தை வந்து 2:185 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி ஆது, சமூது, நூகுடைய கௌமு, அவர்களுக்கு திண்டி வந்தவர்கள் இவர்களை எல்லாம் அழித்தவை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹு யுரீது லுல்மன் லில் இபாத், எந்த ஒரு அடியாருக்கும் அல்லாஹ் அநியாயத்தை நாடக்கூடியவன் இல்லை என்று 40:31 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மனிதன் தான் முடிவெடுக்கிறான் என்ற கருத்தை 42:20 சொல்கிறான். மன்கான யுரீது ஹர்தல் ஆகிரா நஸீது லஹு ஃபீ ஹர்திஹி வமன்கான யுரீது ஹர்தத் துன்யா நூத்திஹி மின்ஹா, யார் ஒருத்தன் ஆகிரத்துடைய பயிரை விரும்புகிறானோ அவனை முதல் விரும்புறான், அவனுக்கு நாம் அதிகமாக்கி கொடுக்கிறோம். இவன் துன்யாவுடைய இதை விரும்புகிறானோ அவனுக்கு நாம் அவன் விரும்புறது அவனால நம்ம அதிகமாகி கொடுக்கிறோம் என்ற கருத்தை 42:20 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து உலகத்துல யாருக்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான் என்பதை 3:108 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி வந்து 4:27 சொல்றான், அல்லாஹு யுரீது அன் யதூப அலைக்கும், உங்களை மன்னிக்கத்தான் அல்லாஹ் விரும்புகிறான். யுரீதுல்லதீன யத்தபிஊன ஷஹவாத்தி அன்தமீலு மைலன் அஸீமா, மனோயித்தை பின்பற்றக்கூடியவர்கள் ஒரே அடியாக நீங்கள் வீணாய் போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்று சொல்லி அதுல என்ன செய்யறான்னா அவன் தான் முடிவு எடுக்கிறாங்களாம். அல்லாஹ் நாடுறது மன்னிக்கிறது, அவன் நாடுறது நாசமா போறது, நாசமா போயிடும், நாசமா போயிட்டு தான் இருக்கான். அல்லாஹ் அவருடைய நாட்டு நடக்கல என்ற கருத்துப்பட அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது எல்லாத்துக்குமே அல்லாஹ் சொல்றான் 4:28 யுரீதுல்லாஹு யுஹதிபன்கும், அல்லாஹ் உங்களுக்கு எல்லாத்தையுமே லேசாக்கத்தான் விரும்புகிறான். தொல்கல் இன்சான் லைஃபா, மனிதன் பலவீனனாக படைக்கப்பட்டிருக்கிறான், அவனுக்கு போயிட்டு கஷ்டம் கொடுக்க நான் விரும்பல, அதுக்கு மேலே அவனை கெட்டு போயிட்டான். நான் உன்னை பலவீனமான நெருப்புல கூட தாங்குவியா, நான் உனக்கு வந்து லேசத்தப்பா விரும்புறேன் அப்படிங்கிற கருத்தை பட 4:28 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5:6 சொல்றான், மா யுரீதுல்லாஹு யஜஅல அலைக்கும் மின் ஹரஜின், அல்லாஹ் உங்களுக்கு எந்த ஒரு சிரமத்தையும் விரும்பவே இல்லை, வலக்கின் யுரீது தஹீரக்கும், உங்களை தூய்மைப்படுத்த நாடுகிறான் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 5:6 சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி வந்து நம்ம வந்து எப்படி படைக்கப்பட்டோமோ அப்படியே தான் நம்ம செயல்படுவோம் என்று இருந்தால் நம்முடைய செயல்களை கண்காணிக்க ஆள் நியமிக்க தேவையா? அதாவது நாம் பிறந்தவனை ஏது செய்வேன், நான் வந்து 1ஆம் தேதி இது செய்வேன், 1ஆம் தேதி காலை 8 மணிக்கு இதை செய்வேன், 8:1 இதை செய்வேன், 8:2 இதை செய்வேன் அவன் எழுதி வச்சிருந்தான்னு சொன்னா அதுதான் நான் நடக்கும்னு சொன்னா அப்பயும் எங்கிட்ட ஆளை நிப்பாட்டிக்கிட்டு எழுதுன்னு, அதை ஏற்கனவே என்ன ப்ரோக்ராம் பண்ணி வச்சுக்கிறானோ அதன்படி தான் நான் இயம்புறேன்னு சொன்னா நம்மளுடைய கண்காணிக்கிறதுக்காக வேண்டி பிறரில் ஒரு இதை கழுத்தில் மாட்டி வச்சிருக்கிறேன், அதுல இருந்து கண்காணித்துக்கிட்டு இருக்கிறேன், பிறகு எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஜெராக்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு காரியத்தையும் எனக்கு தெரியாம நடப்பது இல்லை, நான் பார்த்துக்கிட்டே இருக்கிறேன். எதுக்கு சொல்லணும்? கண்காணிப்பு தேவையில்லாம போயிருமே. என்னத்தை எல்லாம் படைச்சு வச்சானோ அதை காட்டி இந்த பார்ப்பு படைச்சன்ல அதன்படி நடந்துருச்சுன்னு சொல்லி போக வேண்டியான அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஹாலா கிதாபுனா எம்திக்கு அழைக்கும் பில் ஹக்கி, இதோ சத்தியத்தை பேசக்கூடிய ஏறு இருக்கிறது, அல்லாஹ் மறுமை நாள்ல கொடுப்பானா, ஏறு கொடுப்பான்னு சொல்லி படிச்சமே, மறுமை நாள்ல கொடுப்பாண்டு அந்த ஏட்ட கையில கொடுத்து சொல்லுவான், இன்னா குன்னா நத்தன் சிறுமா கொண்டும் தாமரும், நீங்கள் செய்து கொண்டிருந்த எல்லாம் நாங்கள் பிறகு எடுத்து கொண்டிருந்தோம் பாருங்கிறான். ஏன் பிறகு இருக்கணும்? ஏற்கனவே எல்லாம் அப்படிதான் பழக்கி வச்சிருக்காங்க, எதுக்கு ரிட்டையர் பண்ண தேவையே இல்லை, அதான் நடக்க போகுது. அதே மாதிரி வந்து 2:10 சொல்லுகிறான், இது வந்து 45:29 2:10 சொல்லுகிறான், அவர்களுடைய இதயத்திலே நோய் இருக்கிறது, நோயை அல்லாஹ் அதிகமாக்கி விட்டான்ங்கிறான். நோய் இதயத்தில் அவனுக்கு ஏதே இருக்குமா, அதிகமாக வந்து ஆக்கல, அல்லாஹ் அதிகமா தாக்குறான். தீக்குலபிகி மரலும் 2:10 இருக்குது, அவர்கள் இதயங்களில் நோய் இருக்கிறது, இப்போ தாடகமுல்லாகும் மரலா, அவர்களுக்கு நோய் அல்லாஹ் அதிகமாக்கி விட்டான். உலகம் அதாபுன் அலி பிமார்கான் எக்ரிமுன், அவர்கள் நிராகரித்த காரணத்தினால் அவர்களுக்கு கடும் தண்டனை இருக்கிறது. நிராகரிக்க அவனால அவனாத்தான் நிராகரிக்கிறான், அதனால தண்டனை இருக்குது என்று 2:10 அல்லாஹ் வந்து சொல்லி காட்டுகிறான்.
அதே மாதிரி 39:7 சொல்லி காட்டுகிறான், இன் தக்புரு இன்னல்லாஹ கனியும் நன்கும், நீங்கள் நிராகரித்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அல்லாஹ் தேவையற்றவன், அப்படி போய் நிராகரிச்சுட்டு போ. நீங்க அவ்வளவு பேர் நிராகரிக்க முடிவெடுத்தால் நீ தேவையில்லை, நீ வணங்கினா தான் நான் கடவுளா, 50 பேர் வணங்காட்டால் நான் தான் கடவுளை. அப்ப அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன் தக்புரு நீங்கள் நிராகரித்து விடுவீர்கள், ஆனால் இன்னல்லாஹ கனியும் நன்கும், அல்லாஹ் உங்களை விட்டு தேவையற்றவன். ஒலா யர்லா லி இபாதிஹில் குஃப்ர, தனது அடியார்களுக்கு குஃபரை அவன் விரும்பவே மாட்டான். அல்லாஹ் எதை விரும்ப மாட்டானா? குஃபுருக்கு போறத, நிராகரிப்புக்கு போறத, காபிரா போறத அல்லாஹ் விரும்புறது இல்ல. அல்லாஹ் விரும்பாதபடிதான் நம்ம போயிட்டு இருக்கணும்னு அர்த்தம். இந்த காபிரா போறான்னு ப்ரோக்ராம் பண்ணி அவன் போகல, அல்லாஹ் வந்து காபிரா போகக்கூடாதுன்னு விரும்புறான். இவன் திமுறில போயிட்டான்னு கருத்து வருது. ஒலாயர்லாம் இபாதிஹில் குஃப்ர, தனது அடியார்களுக்கு குஃபரை அவன் பொருந்திக் கொள்ளவே மாட்டான். இந்த குரு நீங்கள் நன்றி செலுத்துகிறீர்களே, ஆனால் எருளவுலக்கும் அதை அவன் பொருந்திக் கொள்கிறான். அவன் விரும்புவதும் பொருந்திக் கொள்வதும் எதை என்று கேட்டால் நன்றி செலுத்துவதை. அவன் பொருந்திக் கொள்வதற்கு மாத்திரமா நீனாத்தான் அவன் நன்றி செலுத்த மாட்டேன்னு போய்கிட்டு இருக்கிற என்று 39:7 வந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 35:32 சொல்லி காட்டுகிறான், நம்முடைய பிறகு தும்மா அவர்கள் கிதாப் அல்லது இஷ்டபைனாம் ஐபாதினா, நமது அடியார்களில் யாரை தேர்ந்தெடுத்துக் கொண்டோமோ அவர்களுக்கு பிறகு வேதத்தை கொடுத்தோம் என்று சொல்லிவிட்டு, அவர்களிலே தனக்குத்தானே அநியாயம் செய்து கொண்டவன் இருக்கிறான், நியாயமா நடந்து கொள்ளக்கூடியவன் இருக்கிறான், சாபிக்கும்பில் கைரார், நன்மைகளுக்கு முந்தக்கூடியவன், போட்டி போகக்கூடியவன் இருக்கிறான். அவன் செய்யறான், அம்மா வந்து வேதத்தை கொடுத்து அவ்வளவுதான். அவனாத்தான் வந்து என்ன செய்யறான், அநியாயம் செஞ்சுக்கிட்டு போனான், அவனாத்தான் நியாயமா நடந்துக்கிட்டு போனான், அவனாத்தான் முந்திக்கிட்டு வரான் நல்ல காரியம் செய்யறதுக்கு. இதெல்லாம் ஆகிய செயல் இருக்கிறது என்று 35:32 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 5:77 சொல்றான், ஒலா தெத்தபியூ அருவாஹுமின் கதுலல்லு மின் கபுலு, இதற்கு முன்னர் வழிகட்டு விட்டார்களே அவர்களுடைய வழியை மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றி விடாதீர்கள். அதல்லு கதீரன், நிறைய பேர் அது வழிகெடுக்க நினைத்தாங்க என்று அல்லாஹ் சொல்றான். ஒருத்தவங்க வழிகெடுக்க யாருமா? அல்லாஹ் தான் நமக்கு ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருந்தானா நான் வழிகெடுவேன், நான் வழிகெட்டு போயிடுவேன். நீங்க என்ன வழிகெடுத்துன்னு சொல்ல முடியுமா? யாரும் யாரையும் வழிகெடுக்கிறதே இல்லை. அந்த கருத்துப்படி அல்லாஹ் தான் நம்மளை வழிகேட்டுல விடுற மாதிரி நம்ம அமைச்சு வச்சிருந்தான்னு சொன்னா, ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை வழிகெடுத்தான்னு சொல்லவே முடியாது. மனுஷன்ல சில பேர் வழிகெடுத்தாங்கனால இவங்க வந்து இவன் வழிகெடுத்துட்டாங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? இவன் வழிகெடுக்கிற வேலை இவன் செய்யறான்னு அர்த்தம், மனுஷன் செய்யறான்னு அர்த்தம். அந்த கருத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5:77 சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி நம்ம மறுமையில் நடக்கிற விசாரணையை பத்தி உங்களுக்கு சொன்னோம். நரகத்தில் போடப்பட்டவர்கள் புலம்புவார்கள் என்று. அதுல 7:38 என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் பிந்தி வந்தவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாம் இவங்க தான் எங்களை கருவிட்டாங்க, இவங்க தான் எங்களை நான் வழிகேட்டில் ஆசிப்பிட்டாங்கன்னு புலம்புவாங்க என்று சொன்னோம். அப்ப ஏன் அப்படி புலம்புறான்? இவன் தான் எங்களை வழிகெடுத்துட்டான்னு சொல்லும் பொழுது வழிகெடுக்கிற அதிகாரமும் வழிகெடாமல் போற அதிகாரமும் மனுஷனையில் இருக்குது என்பது இதுலையும் வழங்குகிறது. இது 7:38 நீங்க பார்க்கலாம். பிறவனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது 20:79 சொல்றான், அல்ல பிராவுன் கௌமகு, பிராவுன் தனது சமுதாயத்தை வழிகெடுத்து விட்டான். அல்லாவே ப்ரோக்ராம் பண்ணி வச்சுட்டு சொல்ல முடியுமா? அந்த சமுதாயம் வழிகேடணும்னு அவன் ஏற்பாடு ப்ரோக்ராம் பண்ணி வச்சுப்புட்டு அவன் வழிகேட்டு தான் போகணும்னு இயற்கையா பறிச்சு வச்சுப்புட்டு இவன் வந்து அவனை கெடுத்துட்டான்னு சொல்ல இயலுமா? பிறவனும் கெடுக்கிறானா? அப்ப பிறவன் இல்லாட்டே கெட்டு போயிருக்க மாதிரி அர்த்தம். அப்ப கெடுக்கிற வேலை மனுஷன் செய்யறான்னு வழங்குது. மனுஷனுக்கு அதிகாரம் இருக்கு. மனுஷன் நினைச்சா கெடுக்கிறா, மனுஷன் நினைச்சா நல்ல வழி காட்டலாம். அந்த கருத்தை அல்லாஹ் வந்து 20:79 சொல்லி காட்டுகிறார். அதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல அவர்கள் இறைவன் அழைத்த உடனே தூர் மலைக்கு போயிடுறாங்க அந்த வேதத்தை வாங்குவதற்காக வேண்டி. ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பொறுப்புல இருக்கிறாங்க. அப்ப சாம்பரிங்கிறவன் என்ன பண்ணிவிட்டான், காலமாட்ட வணங்குற அளவுக்கு அந்த மக்களை தஸ்பீஹ் எழுப்பி கொண்டு போயிட்டான். அதை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அதல்லஹும் சாமரி, சாமரிங்கிறவன் அவங்க எல்லாம் வழிகெடுத்து விட்டான் என்று அல்லாஹ் சொல்லி. வழிகெடுப்பது யாரா? அல்லாஹ் ஏன் சாமரி தான் வழிகெடுத்தான். அல்லாஹ் வந்து வழிகெடுக்கிற வேலை செய்யல. அப்ப காமரிங்கிறவன் வழிகெடுத்து விட்டான் என்று சொல்லி 20:85 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி மறுமை நாள்ல எல்லாரையும் விசாரிக்கும் பொழுது வழிகெடுத்த தலைவர்கள் இருக்கிறாங்களா அவங்களே அல்லாஹ் கூப்பிட்டு கேட்பானா, அன்தும் அல்லல்தும் ஐபாதி ஹாவுலாய் அம்ஹும் லல்லு சபீல், கேட்பா என்னோட அடியார்களை எல்லாம் நீங்க தான் வழிகெடுத்தீங்களா, தன்னால ஏசிட்டு போயிட்டாங்களா அல்ல கேட்பானா. மறுமையில பெரிய பெரிய லீடர்ஸ்களை கூப்பிட்டு தனி விசாரணை. அந்த விசாரணை எப்படி இருக்கும்னு கேட்டா, ஏன்பா நீங்க தான் வழிகெடுத்துட்டீங்களா அல்ல தன்னால வழிகிட்டு போயிட்டானா? அப்ப வந்து அல்லாஹ் இருக்குன்னு அர்த்தம். இப்ப அல்லாஹ் தான் கெடுத்துருந்தான்னு சொன்னா, ஓ நம்ம ப்ரோக்ராம் போய் கரெக்டா நடந்திருக்கீங்களே, நான் தானே உங்களுக்கு இப்படி ஆக்கி வச்சேன் அப்படின்னு அப்படி சொல்ல காண அல்ல. அல்லாஹ் கேட்கிறா, அவனை கேட்டாலும் நீங்க இருக்கிய. அப்ப யார்கிட்ட இருக்கின்ற அதிகாரம் நம்ம கையில் இருக்குங்கிற கருத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுக்கிறான். இது 25:17. அதே மாதிரி 26:99 சொல்லுகிறான் திருக்குறான்ல. அவங்க பதில் சொல்லுவாங்க, அம்மா அதெல்லாம் நான் இயல் முஜ்ரிமூன், இந்த பாதிகள் தான் எங்களை வழிகெடுத்து விட்டாங்க எல்லாம் வாங்கலாம்.
வழிகெடுத்தது யாரா? அந்த பாவிகள்னு சொல்லி ஒருத்த மேல பழி போடுறது. அந்த பழி போடுறது சொல்லும் பொழுது 26:99 இப்படி சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 33:67 சொல்லுகிறான், இன்னும் அதானா பாதத்தனாவோ குபரானா பலலுன சதியிலா, யாரெல்லாம் எங்கள் பெரியார்களுக்கும் தலைவர்களுக்கும் கட்டுப்பட்டோம், எங்களை வழிகரிச்சுட்டாங்க. வழிகெடுத்தது யாரு? தலைவர்கள் பெரியார்களும் அல்ல, இல்ல வழிகெடுத்து தலைவர்கள் தாங்க எடுத்தாங்க. அவங்க வந்து நல்ல வழி காட்ட நல்ல ஆயிருப்போம் என்று அவர்கள் புலம்புவதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இது 33:67 சொல்லுகிறான். அதே மாதிரி 34:50 ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறான், குல் நபியில் நீங்கள் சொல்லுங்கள், இல்லல் தூ இன்னமா அலில் வலா நப்தி, நான் வழிகட்டேனேயானால் எனக்கு கேடாகத்தான் நானே வழிகட்டுக் கொள்கிறேன். ஓ இனிகித்த தைத்து, நான் நேர்வழி பெற்றால் துபிமா யூஹா இலைய யூஹி இலைய ரப்பி, என் இறைவன் எனக்கு அறிவிக்கிற செய்தியின் அடிப்படையில் நேர்வழி பெறுகிறேன். நான் நேர்வழி பெற்றால் அதுக்கு இறைவன் தருகிற செய்தி காரணம். நான் வழிகட்டு போனால் ஏன் திமுரு காரணம், நான் தான் காரணம் என்று நபியை நீ சொல்லு. நீ கெட்டு போன நான் பொறுப்பு கிடையாது, நான் தான் பொறுப்பு, நீ சொல்லுங்க. நான் மனுஷனை சொல்ல ரசூலுல்லாஹ்வை சொல்றான், நான் தவறான வைக்க போறேன்னு வைங்க, நான் தான் காரணம் என்று நபியின் சொல்லிவிட வேண்டும். ஏமல் பலி போடுறாரு அல்ல. இது என்ன அர்த்தம்னா, நான் தான் தக்தீர்ல ஏற்படுன்னு சொல்லிவிடக்கூடாது, நீனா தான் நெட்டு போயிட்டாங்க ஒத்துக்க என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை 34:50 சொல்லுகிறான். அதே மாதிரி சைத்தானை பத்தி சொல்லும்போது, இப்லீஸை பத்தி சொல்லும்போது யாகின் சூராவுல 36:62 சொல்கிறான், ஒலக்கது அல்லல்ல மின்கும் ஜிபில்லன் கசீரா, இந்த சைத்தான் இப்லீஸ் உங்களுக்கு முன்னர் நிறைய கூட்டங்களை வழிகெடுத்து விட்டான், அவலம் தக்கூனு தாக்குல விளங்க மாட்டீர்களா, கொஞ்ச நஞ்சம் மாதிரி வழிகெடுத்திருக்கிறான். வழிகெடுக்கிற சைத்தான் அல்ல வலை இல்ல, அல்லாஹ் நாடுவதெல்லாம் நல்லது நாடுகிறான், சைத்தான் உங்களை வழிகெடுக்க நாடுகிறான், நீங்களும் வழிகேட்டுல விழுந்துடுறீங்க. அல்லாஹ் உங்களை கெட்டவன் ஆகுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணி வைக்கல என்ற கருத்தை இந்த வசனமும் தருகிறது. இது 36:62. அதே மாதிரி 41:29 இதே மாதிரி மறுமை நாள்ல நரகத்துல போடப்படும் பொழுது காலலீன கஃபரு நிராகரிப்பவர்கள் சொல்வார்கள், ரப்பனா அரிநல்லதையின் அலல்லா நாமில் கிண்ணி ஒலின், விண்களிலும் மனிதர்களிலும் எங்களை யார் வழிகெடுத்தார்களோ அவங்களை கொண்டாந்து எங்கள்கிட்ட காட்ட அல்லா நஜி அலுகுமா தகத்த அக்குதாந்தினா, எங்கள் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறோம். இந்த காவிரிகள் சொல்லுவாங்கன்னா, நம்ம வறுமையில விசாரிக்கும் பொழுது யாரெல்லாம் கெடுத்தாங்கல்ல அவங்களை கொஞ்சம் கூட முன்னாடி உருவாய்ப்ப, இவ்வளவு வேதனை தாங்க இல்லை காரணமா இருந்தாங்க இல்ல, அவங்களை கொண்டு வர மிதி மிதிக்கிறோம். நஜி அலுகுமா தக அக்குதாந்தினா, எங்கள் பாதத்திற்கு அருகிலே போட்டவர்களை மிதிக்கிறோம் என்று 41:29 அவர்கள் புலம்புவதை எல்லாம் எடுத்து காட்டுகிறான். அப்ப இது என்ன அர்த்தம்? அவன் ஈரான் அர்த்தம், அவன் தான் முடிவு எடுத்தான், வழிகெடுத்துரு அவனாத்தான் முடிவு எடுக்கிறான். இந்த கருத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 47:1 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். 47வது சூரா முதல் வசனத்துல, அல்லதீன கஃபரு சத்து அன் சபீலில்லா அல்லல் அமாலஹும், யார் நிராகரித்த அல்லாஹ்வின் பாதையை விட்டு மக்களை தடுக்கிறார்களோ அவர்களை அவர்களுடைய அமல்களை அல்லாஹ் நாசமாக்கி வருகிறான். அல்லாம நாசமாக்குறது இல்ல, இவனா நிராகரிப்பில் ஆவி, இவனா நல்ல வழி வகுத்த மக்களை தடுத்தா அவர்களை எல்லாம் வழிகெடுத்து விடுவதாக அதுல சொல்லி காட்டுகிறான். 47:1 இதே கருத்துல 47:8 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாயத்துக்கு எதிராக துவா செஞ்சாங்க. எப்படி செஞ்சாங்க துவா? 950 வருஷம் பிரச்சாரம் பண்றாங்க, உரிமையிலும் கேட்கல, கொஞ்சம் பேர் தான் வந்தாங்க, நிறைய பேர் ஏத்துக்கல, அழிக்க சொல்லி துவா செய்யறாங்க. எப்படி துவா செய்யறாங்க? அதுல ஒக்கத அல்லல்லு கசீரா, யாருல இவங்க நிறைய பேரை கெடுத்துட்டாங்க, இவங்க செத்தால் பரவாயில்ல, நிறைய பேர் கெடுத்து வேற போட்டாங்க, அதனால வலா தசீது லாலிமின இல்லா வராலா, அந்த அநியாயக்காரர்களுக்கு வழிகேட்ட தவிர இருங்க அதிகமாக்கி விடாத அல்லான்னு சொல்லி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிரார்த்தனை செய்யறாங்க. இவங்க தான் கெடுத்தாங்கிறாங்க, அல்லா நீ ஏற்பாடு பண்ணி வச்சிருந்தாயே அதனால் கெட்டு விட்டார்கள் சொல்ல காணா. எப்படி சொல்றாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம்? இவங்க இவங்களை கெடுத்துட்டாங்க என்று ஒரு நபி சொல்லும் போது அல்லாவுடைய கருத்தானது. ஒரு நபியை விட்டு அல்லாஹ் சொல்ல சொல்றாங்க போது அது அல்லாவுடைய கருத்து தான். இது என்ன வழங்குது? மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குது, அவன் நல்லவனாக நினைத்தால் நல்லவனாகலாம், அவன் கெட்டவனாக நினைத்தால் கெட்டவனாகலாம். அதனால அல்லாஹ் தண்டிக்கிறது நியாயம் இருக்குது, பரிசு கொடுக்கிறது நியாயம் இருக்குது என்ற கருத்தை இது சொல்லுகிறது. இதே கருத்துல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, பல இடங்கள்ல ஒவ்வொரு மனிதனும் அவன் சம்பாதித்தது அவனுக்கு உள்ளதுன்னு பல இடங்கள்ல குர்ஆன்ல இருக்கு. அவன் சம்பாதித்தது கஸ்பு, உழைத்தது, அவன் பாடுபட்டது, அவன் உழைத்தது, அவன் சம்பாதித்தது நன்மை அவனுக்கு, அவன் சம்பாதித்த தீமை அவனுக்குன்னு சொல்லி இந்த சம்பாத்தியம் அவனை சேர்ந்தது என்று அல்லாஹ் பல இடங்கள்ல சொல்லி காட்டுறான். உதாரணத்துக்கு சொல்ல போனால் 234 தில்க உம்மத்தும் கலகலத், அவர்கள் சென்றுவிட்ட சமுதாயம், லாமா கசரத், அவர்கள் சம்பாதித்தது அவர்களுக்கு, வழக்குமா கதப்தும், நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு, செஞ்சதுக்கு தான் நன்மை தீமை இருக்க தவிர கருசு தண்டனை இருக்க தவிர நான் ஏற்பாடு பண்ணபடி கிடையாதுங்கிற கருத்தை 2:134 சொல்லுகிறான். இதே வார்த்தையை அவர்கள் செய்த அவர்களுக்கு, நீங்கள் சம்பாதித்தது உங்களுக்கு என்று 2:141 சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்கிறான், உலாக்கின் வாதிக்கும் பிமா கஸபத் குலூபுக்கும், நீங்கள் இதயத்தில் திட்டமிட்டு முடிவெடுக்கிறீர்களே
அதற்குத்தான் அல்லாஹ் உங்களை பிடிப்பான். சுவாயினால அவசரப்பட்டு சொல்வதற்கு உங்களை பிடிக்க மாட்டான். மனதில் தீர்மானிக்கிறீர்களே அதுக்கு தான் பிடிப்பேங்கிறான். அப்ப மனசுல தீர்மானிக்கிற அவன் செய்யற வேலை இல்லை, நீங்களும் தான் செய்வீங்க. மனசுல தீர்மானிக்கிறது இது செய்யமே, உன கொல்லணும், உன பிடிக்கணும்னு சொல்வதெல்லாம் நீங்க எடுக்கிற முடிவு. அவன் உங்களை திணிக்கிறது இல்லை என்ற கருத்தை 2:225 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 2:281 சொல்கிறான். குரான்ல கடைசியா இறங்கின வசனம், மொத்த குரான்லயே ஆக இறுதியாக இறங்கின வசனம் 2:281. அதுல ஜட்ஜ்மெண்ட் மாதிரி எல்லாம் சொல்கிறான். ஒத்தக்கூயோமுன் துர்ஜவுன பிஹிலல்லாஹ், அல்லாஹ்விடத்திலே கொண்டு செல்லப்பட இருக்கிறீர்களே அந்த நாளை பயந்து கொள்ளுங்கள். சும்மத்து வஃபா குல்லு நஃப்ஸின் மா கஸபத், ஒவ்வொரு ஆன்மாவும் அவை சம்பாதித்ததற்கான பரிசை பெறும். அந்த நாளில் அவை எதை சம்பாதித்ததோ அந்த பரிசை பெறும் என்று இதுல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 2:286 சொல்கிறார், லாயு கல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, எந்த ஆத்மாவுக்கும் அதன் தத்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். லஹா மா கஸபத் வ அலைஹா மா கஸபத், அவை சம்பாதித்த நன்மை அதற்கு இருக்கிறது, அவை சம்பாதித்த தீமை அதற்கு இருக்கிறது என்று சொல்லி நாம தான் அதை முடிவு செய்யறோம், நம்ம கையில தான் அது இருக்குது என்ற கருத்தை அல்லாஹ் ஒன்றில சொல்லி காட்டுகிறான். இன்னும் அதை தொடர்ந்து சொல்லுகிறான், நம்மள துவா செய்ய சொல்றான். எப்படி ரப்பனா அதிலே அதே வசனத்திலேயே 2:286 எங்கள் இறைவா லாத்தி ஆட்டிதனா, எங்களை பிடித்திராது அல்லாம கேட்க சொல்றான். நம்ம அல்லாஹ்விட துவா செய்யணுமா? எப்படி செய்யணுமா? எங்களை பிடிக்காது இன்னத்தீனா, நாங்கள் மறந்து விட்டால், மறக்கிறோம் நம்மளை தான் மறக்கிறோம். அவ அத்தானா, நாங்கள் தவறு செய்து விட்டால் எங்களை பிடித்திராதே, மறதியோ தவறோ செஞ்சா எங்களை பிடித்திராத அல்ல, ஏனென்று செஞ்சத புடி. அவ மறதி தவறுக்கு தான் இப்படி கேட்க வேணான்னு எல்லாம் சொல்றான். அவள் பிடிக்க மாட்டான்ல, வேணும்னு செய்யற நீ தான் செய்யற, மறக்க வைக்கிறது நான் செய்யறேன், தவறுதல் ஏற்படுறது நானே செய்யறேன். அது மனுஷன் கவனக்குறைவா செஞ்சிருவான். ஆனால் ஒலா தஹ்மில் அலைனா இக்ரன் கமா அமல் தகு அலல்லதீன கபலினா, எங்களுக்கு முன்னுள்ள சமுதாயத்திற்கு கொடுத்த சிரமத்தை எங்களுக்கு தந்திராத அல்ல என்றெல்லாம் நம்மளை அல்லாஹ் கேட்க சொல்வதில் இருந்த நமக்கு தான் சுதந்திரம் இருக்குதுங்கிறது விளங்குது. இதுலேயே விளங்குது. இது 2:286. அதே மாதிரி ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அதனுடைய சம்பாத்தியம் கொடுக்கப்படும் என்று 3:25 இருக்கிறது, 3:161 இருக்கிறது, 6:70 இருக்கிறது, 14:51 இருக்கிறது, 30:41 இருக்கிறது, 40:17 40வது சூரா 17வது வசனத்தில் இருக்கிறது, 42வது சூரா 30வது வசனத்தில் இருக்கிறது, 45வது சூரா 22வது வசனத்தில் இருக்கிறது, 74வது சூரா 38வது வசனத்திலையும் இருக்கிறது, 39வது சூரா 51வது வசனத்திலையும் இருக்கிறது, 40வது வசன சூரா 17வது வசனத்தில் இருக்கிறது, 83வது சூரா 14வது வசனத்தில் இருக்கிறது, 2வது சூரா 223 சொல்லிட்டேன் எந்த வசனத்தில் இருக்கிறது. அது இதெல்லாம் என்ன இருக்குன்னு கேட்டா, அவன் சம்பாதிச்சதுக்குத்தான் பரிசு வாங்க போகிறான், சம்பாதிச்சது அவன் அல்லாஹ் சுமத்துகிறான். அதே மாதிரி 41:17 ரொம்ப உச்சகட்டமான வசனம். 41:17 எப்படி இருக்குன்னு கேட்டா, அம்மா சமூது கூட்டத்தார் இருக்கிறார்களே, ஹதைனாகும், அவர்களுக்கு நேர்வழியை நாம காட்டினோம், அவர்களோ நேர்வழியை விட்டு விட்டு வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள், விரும்பினார்கள். நம்ம நேர்வழியை காட்டணும், அவன் விரும்பினது என்னன்னு கேட்டா, அவன் வழிகேடு போதும், இருட்டு போதும் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அதனால் அவனுக்கு வேதனை வந்துக்கிறான். அப்ப அல்லாஹ் நாடுனது என்ன? அந்த சமூது கூட்டத்திற்கும் அல்லாஹ் நாடியது நேர்வழிதான். அம்மா சமூது கூட்டத்தாருக்கு ஹதைனாகும், நேர்வழி காட்டினோம், நேர்வழியை விட வழிகேட்டை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்று 41:17 சொல்லி, இது அவனுடைய அதிகாரத்தின் பார்ப்பட்டது. நான் திணிச்சதா அதிகாரத்தின் பார்ப்பட்டது? அதான் கேள்வி. அல்லாஹ் திணிச்சபடி நான் நல்லவனா இருக்கிறேன்னா, நானா தீர்மானிச்சு நல்லவனா இருக்கிறேன்? அதான் கேள்வி. இந்த வசனங்கள் எல்லாம் நீ தீர்மானிச்சுதான் இருக்கிறேன்னு சொல்லுது, அந்த கருத்து சொல்லுகிறது. அது இது 41:17 நீங்கள் பார்க்கலாம். அதே மாதிரி அவர்கள் சம்பாதித்ததுதான் அவர்களுக்கு இருக்குங்கிறது இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு. 2:79, 6:120, 6:129, 7:96, 9:82, 9:95, 10:8, 15:84, 39:50, 45:14, 83:14, 29:69, 29:69 மட்டும் எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, உள்ளதீன ஜாகது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபலனா, யார் நம்முடைய மார்க்கத்திலே உழைக்கிறார்களோ, பாடுபடுகிறார்களோ, அவர்களுக்கு நேர்வழியை காட்டுவோம். நீ உழைக்கிறது உன் மேல, நான் வழி காட்டுவேன், நீ நல்ல வழிக்கு நீ வந்துடணும், வந்த பிறகு நல்லவனா காட்டிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி நல்லவன் ஆகிறதுங்கிற முடிவை நாம எடுக்கணும். எடுத்த பிறகு நல்லவன் ஒரு முடிவு எடுத்துதான் நல்லதே காட்டுவோமே என்று உனக்கு அதிகமா காட்டுவேன் என்று சொல்லி 29:69 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் சம்பாத்தியத்திற்கான கூலி கிடைக்கும். ஒவ்வொரு மனுஷனும் அவனுக்கு கூலி கிடைச்சாலும் பரிசு கிடைச்சாலும் அவன் சம்பாத்தியம்.
தண்டனை கிடைத்தாலும் அவன் செஞ்ச வேலை, நம்ம திணிச்சது கிடையாது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதே மாதிரி அவர்கள் எதை முற்படுத்தினார்களோ அதுதான் அறுவடை செய்கிறார்கள். அதாவது பல இடங்கள்ல குர்ஆன்ல நீங்க பாத்தீங்கன்னா, பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்கள் கரஞ்சல் எதை முற்படுத்துகிறதோ, உங்கள் கைகளால் எதை முன்னாடி அனுப்பி வைத்தீர்களோ அதை அறுவடை செய்கிறீர்கள். இந்த உலகத்தில் இருக்கும்போது செஞ்ச பாவத்தை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, அறுவடை வாங்கிக்கிறீங்க. இந்த உலகத்தில் நன்மையை அனுப்பி வச்சுக்கிட்டே இருக்கிறீங்க, முற்படுத்தி அனுப்பி முன்னாடி உங்களுக்கு முன்னாடி அனுப்பிக்கிட்டு இருக்கு, அதை முற்படுத்துறது. நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம பாவங்கள் போய்கிட்டே இருக்கு, நம்ம போறதுக்கு முன்னாடி நம்ம நன்மைகள் போய்கிட்டே இருக்கு, முன்னாடி அதை அனுப்பி விட்டு விட்டுருக்கோம். அல்லாஹ் சொல்றான், அந்த இடத்துல அதை முதல் அனுப்பிட்டு இல்ல, உனக்கு முன்னாடி டெய்லி அனுப்புனிய இந்த வாங்கிக்க, உனக்கு முன்னாடி அனுப்பிட்டு இருந்தே பாவம் தான் என்று சொல்லும் பொழுது அவர்கள் முன்னால் அனுப்பி கொண்டிருந்தார்களே நல்லா சொல்லி காட்டுறான். அவன் செய்யறான். இந்த கருத்துப்பட உதாரணத்துக்கு எடுத்துக்கொண்டால் 382 அல்லாஹ் சொல்றான், அதாலிக்கே நரகத்தை குடிச்சுட்டு அல்லாஹ் சொல்றான், டே இதுதான் பிமா கத்தமத் ஐதீக்கும், உங்கள் கரங்கள் முற்படுத்தியது, உன் கைனால முன்னாடி செஞ்சு அனுப்புனியே அதனுடைய பரிசுடா இது. அன்னல்லாஹ் லைஸ பில் அல்லாமின் அபீத், எந்த அடியானுக்கும் அல்லாஹ் அநியாயம் இல்லை. நான் அநியாயம் உன்னை நரகத்துல போடல, நீ அனுப்பி வச்சு அதுதான் போட்டுக்கிறான். உன்னை நான் நரகத்துல போட்டது நீ அனுப்பி வச்ச காரியத்துக்காக தவிர அநியாயத்துக்கு இல்ல. இதே கருத்தை 462 580 851 இதெல்லாம் உங்கள் கரங்கள் முற்படுத்தியதுன்னு வரும் இந்த வசனங்கள். இதெல்லாம் 1857 அது மாதிரி 22 10 28 47 30வது சூறாவுல 36வது வசனத்துல 42வது சூறாவுல 48வது வசனத்துல 59வது சூறாவுல 18வது வசனத்துல 62வது சூறாவுல ஜும்மாவுல 7வது வசனத்துல சூரத்து நபாவுல 28வது சூறாவுல 40வது வசனத்துல அது மாதிரி 89வது சூறாவுல 24வது வசனம். இதுல எல்லாம் என்ன குர்ஆன் கேட்டால, அவரவர்கள் எதை முன்னாலே அனுப்பினார்களோ அதைத்தான் அறுவடை செய்கிறார்கள். சும்மதிக்கு நான் நரகத்துல போடல, நீ அடுத்தடுத்து அனுப்பிக்கிட்டு இருந்த, நீ அனுப்புனத அறுவடை செஞ்சு அனுப்புனத இங்க இருந்து பெற்றுக்கொள்கிறாய். அப்ப மனுஷன் தான் இதை அறுக்கிறான், முற்படுத்துகிறான், அவன் கையினால் அவன் தான் செய்யறான். அல்ல இதெல்லாம் இந்த கருத்துக்கள் தானே, அதோட நிற்கிற மாட்டாங்களாம், இன்னும் விட மாட்டாங்களாம் பாருங்க. அதாவது அல்லாதான் நீராகிறது எவ்வளவு ஆதாரம் இருக்குதோ நீ தான் நீராகிறது கூட இருக்கு. அதான் மனுஷன் அவன் தான் நீராங்கிறது கருத்தை சொல்லக்கூடிய வசனங்கள் தான் குர்ஆன்ல அதிகமா இருக்கிறது. அதே மாதிரி இப்படிப்பட்ட வசனங்கள் எப்படி தெரியுமா, ஷைத்தான் அவனை வழிகெடுத்து விட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றதுல ஆரம்பிச்சு அவர் ஏன் அந்த கனியை சாப்பிட்டாரு, மரத்தை சாப்பிட்டாரு, ஷைத்தான் அவரை வழிகெடுத்து விட்டான் அப்படிங்கிறான். ஒவ்வொருத்தனை சொல்லும் பொழுதும் முனாஃபிக்குகளை சொல்லும் பொழுது, காபிர்களை சொல்லும் பொழுது, கோழைகளை சொல்லும் பொழுது, பொய்யர்களை சொல்லும் பொழுது, மோசடிக்காரர்களை சொல்லும் பொழுது யார் செஞ்ச வேலைங்கிறான், ஷைத்தான் அவனை கெடுத்து விட்டான். அப்ப நான் கேட்கல, நமக்கு சம்பந்தம் கிடையாது, ஷைத்தான் கெடுத்துனா ஏமாந்து போயிட்டான். நான் எச்சரிக்கை பண்ணி இருந்தேன், அதையும் சொல்லிக்கிறான். இல்ல ஷைத்தான் அவனை கெடுத்து விட்டான், அதை ஷைத்தான் கெடுப்பா ஏமாந்துறான்னு சொல்லி வர வச்சிருந்தேன். அப்படி இருக்கும்போது ஏன்டா கெட்டு போனேங்கிற கருத்தை ஷைத்தான் தான் கெடுக்கிறான். ஆனா ஷைத்தான் கெடுக்க வரும் உனக்கு முன்னாடி சொல்லிவிட்டேன், நீ தான் ஜாக்கிரதையா இருந்திருக்கணும், நீ இவ்வளவு சொல்ல போது நீ கெட்டு போயிட்ட. இந்த கருத்தை ஷைத்தான் ஷைத்தானை எச்சரிக்கை பண்ணனே என்ற கருத்தை குர்ஆன்ல பார்த்தா நிறைய பல இடங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். எப்படி சொல்றான், 5:91 அல்லாஹ் சொல்றான், இன்னமா யுரீது ஷைத்தான், ஷைத்தான் என்ன விரும்புகிறான் என்றால் யூக்கியா பைனக்குமுல் அதாவத்த வல் பக்லா, உங்களுக்கு மத்தியிலே பகைமையையும் சண்டையையும் அவன் ஏற்படுத்த விரும்புகிறான். தில் கம்ரி வல் மைசிர், மதுபானத்திலும் சூதாட்டத்திலும் சண்டை ஏற்படுத்தவன் நாடுகிறான். சுத்தக்கும் அன் விக்ரில்லா, அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு உங்களை தடுக்க நாடுகிறான். வாணி தலா, சுலுகையை வித்தும் தடுக்க நாடுகிறான். அல்லந்தும் முந்தகூன், நீங்கள் விலகிக் கொள்ள மாட்டீர்களா, மதுபானத்தை வித்தும் சூதை வித்தும் விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். இது 5:91 சொல்றான். அப்ப ஷைத்தான் தான் செய்யறான். இதை அல்லாஹ் விலகிதான் அல்லாஹ் ஆசைப்படுறான். அல்லாஹ் ஆசைப்படுறது என்ன, விலகிக் கொள்ள மாட்டீர்களா என்று அல்லாஹ் ஆசைப்படுறான். ஷைத்தான் குடிக்க மாட்டீர்களா என்று அவன் ஆசைப்படுறான். அப்ப ரெண்டு ஆசை வரும்போது தேர்ந்தெடுத்து நீ தானே. அல்லாஹ் ஆசைப்படுறது விட்டுப்புட்டு ஷைத்தான் ஆசைப்படுற நீ செஞ்ச. அல்லாஹ்வுடைய ஆசை என்ன, அல்லந்து முன்தகுன், விலகிக் கொள்ள மாட்டீர்களா, இது அல்லாஹ்வுடைய ஆசை. ஷைத்தான் ஆசை என்ன, நீங்க குடிக்கணுங்கிறது. குடிக்கிறீங்கல்ல, குடிச்சு நீங்களே தானே குடிச்சேங்கிறான்ல, அந்த கருத்தை சொல்லி காட்டுறான். இதே மாதிரி ஷைத்தான் தான் உம்புதையும் பண்றான் அப்படிங்கிறத 4:119 சொல்லுகிறான், 5:91 சொல்லுகிறான். ஏன்னா எல்லாம் ஒரே ஏறப்பட ஒரு கருத்தா இருக்கும், நம்பர் சொன்னா உங்களுக்கு போதும், எடுத்து பார்த்து கொள்ள வேண்டும். 5:91 சொல்லுகிறான், 2:36 சொல்லுகிறான், 2:268 சொல்லுகிறான், 3:155 சொல்லுகிறான், 3:175 3 சுருள் சூறா, 2வது சுருள் வசன நம்பர் 3:175 சொல்லுகிறான். 4வது சூறா 60வது வசனத்தில் சொல்லுகிறான். 4வது சூறா 120 சொல்லுகிறான். 6வது சூறா 43வது வசனத்தில் சொல்லுகிறான். 6:68
7 20 16 63 17 27 17 64 20 120 25 29 27 24 58 19 இந்த வசனங்கள் எல்லாம் செய்தான் அவங்களை எப்படி செய்யறான். நான் எவ்வளவு எச்சரிக்கை பண்ணியிருந்தேன், நான் மரத்தை நெருங்காதுன்னு சொல்லியிருந்தேனே, அவங்க சொல்ல கேட்காத என்ன ஏன் பார்த்துட்டு இப்படியாக இந்த கருத்துப்பட செய்தான் அவங்களை கெடுக்கிறான். நீங்க நல்ல ஆளாகணும்னு நான் விரும்புறேன். இது இந்த காராமத்தை என்ன சொல்லுதுன்னா, நீங்க நல்லவனா வாழணும் நான் ஆசைப்படுறேன், செய்தான் உங்களை கெடுக்க ஆசைப்படுறான் அப்படின்னா அல்லாஹ் வந்து உங்களை திணிக்கலன்னு அர்த்தம். அல்லாஹ் ஆசைதான் படுறான், திணிக்கல. இப்படிதான் அவனை கெட்டுதான் போகணும், உங்களுக்கு திணிக்கல என்ற கருத்து இதுல எல்லாம் இருக்கிறது. அதே மாதிரி ஒருத்தன் கெட்டு போறான்னு வைய, அவன் தானாத்தான் இந்த வாசகத்தை இதே வாசகை எவன் வெளிக்கெடுக்கிறானோ அவன் தானாகவே வெளிக்கெடுக்கிறான். இந்த வாசகம் எப்படியே ஒமன், அதாவது ஒமன் லல்ல இன்னமா எழில்லு அலைஹா, எவன் வந்து வழிகெடுக்கிறானோ அவன் தனக்கு எதிராக தானாகத்தான் வழிகெடுத்துக் கொள்கிறான். இப்படிங்கிற கருத்தை எங்கெல்லாம் அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா 10 108 சொல்லுகிறான், 17 15 சொல்லுகிறான், 9 39 41 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதுகள் எல்லாம் என்ன சொல்றான்ல, அவன் வந்து அவனாகத்தான் வழிகெடுக்கிறான் என்று சொல்லிடுறான். சரி, இதெல்லாம் என்ன வழங்குது? இது ஒரு சைடு என்ன, இந்த சைடு இருக்கு, இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. இது வரைக்கும் ஒரு பிரேக் பண்ணி பார்ப்போம். முதல்ல நேற்று சொன்ன ஆரம்ப கட்டத்தில் சொன்ன வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ நல்லவனானாலும் என் முடிவுதான், கெட்டவனானாலும் என் முடிவுதான், நான் எப்படி தீர்மானிச்சிருக்கிறேன் அப்படித்தான் இயங்க முடியும், உனக்குன்னு சுதந்திரமோ முடிவெடுக்கிற அதிகாரமோ கிடையாது. இந்த கருத்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் வந்து எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, நான் பாட்டுக்கு உனக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறேன், நீ பாட்டு நல்லவனானா ஆவலாம், கெடுக்கிறதுக்கு நல்ல வழிகள்லாம் இருக்குது, அது எச்சரிக்கையும் பண்ணிவிட்டேன், தூதரே அனுப்புறேன், வேதத்தை தர்றேன், சைத்தானை பத்தி எச்சரிக்கையும் செய்யறேன், நரகத்தை பத்தி பயம் காட்டுறேன், சொர்க்கத்தை பத்தி ஆசை ஊட்டுறேன், இதுக்கெல்லாம் பயந்துட்டு ஒழுங்கா நடக்கப்பா அப்படின்னு எல்லாம் சொல்லி காட்டுகிறான். இதுல இந்த 2 வகை சொன்னீங்கல்ல, இப்படி பாக்குறத விட இப்படி இன்னும் கொஞ்சம் ஆழமா பண்ணீங்கன்னு சொன்னா, அல்லாஹ் தான் பிரிச்சு இருக்கிறான்னு சொல்றமே, அதுக்கு நேற்று வாசித்த வசனங்கள் இருக்கு, அவை மட்டும்தான் அதுக்கு ஆதான். உங்களுக்கு சுதந்திரம் இருக்குன்னு சொல்றேன், அதுக்கு நான் காட்டின இந்த வசனம் இல்ல, மீதி குரான்ல உள்ள எல்லா வசனமும் இந்த கருத்தான் சொல்லுது. சுருக்கி சொல்ல போனா, அதாவது எதுல எந்த வசனங்கள்ல வந்து அல்லாஹ் தான் உங்களுக்கு பிரிச்சு இருக்கிறான், நல்லவன் ஆகுறதும் அவன் தான் முடிவு எடுக்கிறான், நீ கெட்டவன் ஆகுறதுக்குள்ள நீ நான் நினைச்சு கெட்டவன் ஆயிட முடியாது, அவன் தான் தீர்மானிக்கிறான் கருத்து வருது. அதுக்கு எந்த வசனங்களை வாசிச்சோமோ அதை தவிர நம்ம கவனத்துல வராமல் விட்டு போயிருந்தால் அப்படி 10 20 வசனங்கள் இருக்கலாம். அதுகளை தவிர மொத்த குரானை எடுத்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அது என்ன பேசுதுன்னு கேட்டா, மனிதனுக்கு சுதந்திரம் இருக்குன்னு பேசுது. எப்படி பேசுது? உங்கள் மீது நோன்பு கடமை. எதற்கு கடமை? தக்குவா உடையவர்கள் ஆவதற்கு கடமை. அப்ப நீங்க தக்குவா உடைய ஆவருக்கு பயிற்சி எல்லாம் நோன்பு கடமைங்கிறான். ஏன் கடமையாக்கணும்? ஏன் பொய் சொல்லாதுன்னு சொல்லணும்? ஏன் திருடாதுன்னு சொல்லணும்? ஏன் கொலை செய்யாதுன்னு சொல்லணும்? அதெல்லாம் நீ செய்ய முடிஞ்சவனு தான் சொல்லணும். ஒரு ஆட்டுக்கிட்ட போய் நின்று கொண்டு ஆடு இப்படித்தான் நடக்கும் அதுக்குன்னு இயற்கை அமைச்சாச்சுங்க. புலி இருக்கிற புலி பழமொழி சொல்லுவான், புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. ஒரு புளியை கொண்டு வச்சுக்கிட்டு புல்லை தூக்கி போட்டு தின்னுமாண்டா அவன் என்ன சொல்லுவீங்க நீங்க? அதான் திங்காதுலப்பா, திங்காருமே அமைச்சாச்சு, அதை படைச்சாச்சு. அப்படியே அதை போய் தின்னு என்ன அர்த்தம்னு கத்துக்கிறா இல்லையா? அப்ப அல்லாஹ் வந்து நீ வரவே மாட்டேன்னு தீர்மானிக்காச்சு, அப்புறம் நீங்க செய்யி, அப்புறம் அதை செய்யி, நீ நல்லவன் ஆகு, நீ தொழுவு, நீ நோம்பு, எதப்படி அதை வைக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டீல. ஏன் வருவாதோ வருவான், ஏன் வரமாட்டானோ வரமாட்டான். இது என்னட்டு சொல்றது? அப்ப அல்லாஹ்வுடைய எல்லா கட்டளைகளை நீ எடுத்து பார்த்தாலும் அதிகாரம் இருந்தா தான் இதை சொல்ல முடியும். அல்லாஹ் அறிவுடையவன். அந்த மாதிரி ஒண்ணு கொடுக்கலன்னு சொல்லவே மாட்டான். அந்த மாதிரி ஒரு சுதந்திரம் மனுஷனுக்கு கொடுக்கலன்னு சொன்னா அந்த மாதிரி சொல்லவே முடியாது. நமக்கு சுதந்திரம் தந்திருக்காங்கிற கருத்தை தான் மொத்த குரான்னு சொல்லுது. ஒரு ஆட்டை கொண்டாந்து கட்டி போட்டுக்கிட்டு புல்லு கொடுத்தா திங்கும், நல்ல 2 கிலோ கறி வாங்கி கொண்டாந்து சாப்பிடுமா சாப்பிடுன்னு சொன்னா உங்களை பத்தி என்ன நினைப்பா? அதான் சாப்பிடாதடா, ஆடு இங்க சாப்பிட போகுது, இதை கொண்டு அங்கிட்டு போய் அதை இங்கிட்டு போய் ஒரு ஆட்டை ஒரு பக்கம் புளி ஒரு பக்கம் கட்டி போட்டாச்சுங்க. அது ஆடு வந்து ஒரு காலத்துல இந்த கறியை திங்காது, புளிக்கு முன்னாடி தொட்ட புல்ல அதுவும் திங்காது, இது அங்க வை அது இங்க வை, அப்படிதான் எல்லாம் படைச்சு வச்சுக்கிறான். வழங்குதா? அங்க வந்துகிட்டு நீங்க என்ன செய்யுங்க, நீங்க ஆட்டத்தை புல்ல தின்னுங்க, நீங்க வந்து கறியை சொல்ல முடியாது. அது அதுக்கு இயற்கை எல்லாம் அப்படித்தான் நடக்க போகுது. அப்ப என்ன செய்யணும்? புல்லு கட்டத்துக்கு இந்த பக்கம் தூக்கி போடணும், ஆட்டு பக்கத்துல இருந்த கறியை தூக்கி அங்க நிக்க வைக்கணும், 2 சாப்பிட்டுரும். அப்ப அதே அப்படி எல்லாம் படைச்சு வச்சிருக்கான்னு சொன்னா இதுக்கு எங்களுக்கு போட்டு உத்தரவு போடணும், அது செய்யி இது செய்யி இப்படி அவெல்லாம் போடக்கூடாது. அவ மொத்த குரானும் என்ன சொல்றதுன்னு கேட்டா,
அது வந்து அந்த சுதந்திரம் இருக்கு. அப்பதான் அது நியாயமா ஒரு அல்ல நரகத்தை தருவதற்கோ சொர்க்கத்தை தருவதற்கோ நியாயமா இருக்குங்கிற அல்லாஹ் நியாயமான்னு சொல்லக்கூடிய அம்புட்டு வசனங்களும் இதுக்கு ஆதாரமா இருக்குது. அல்லாஹ் யாருக்கா நீதியை விரும்பக்கூடியவன்கிறதுக்கு ஆதாரமா இருக்குது. இதெல்லாம் இருக்குது. ஆனால் குர்ஆன்ல அந்த வசனங்களும் இருக்குது. எந்த வசனம்? அவன் தான் தீர்மானிக்கிறாங்க. இதை விட இன்னொரு இருக்குது. அதாவது இது ரொம்ப கடுமையான ஒரு ஒரு வலிமையான வார்த்தை எடுத்து வைக்கக்கூடியது. இதுல என்ன சொல்றான்னு கேட்டா, இந்த இணை வைக்கிறவருக்கான இணை வைக்கிறவர்கள் பாவம் செய்கிறவன் அவன் வந்து ஒரு பதில் சொல்றான். என்ன பதில் சொல்றான்னு கேட்டா, ஏன்டா வினை வைக்கிற, நாங்களா வச்சோம், அல்லாஹ் நாடின்னு வச்சுக்க மாட்டோம்ல என்று சில பேர் சொல்றாங்க. அது அல்லாஹ் மட்டும் சொன்னான். முதல்ல நேற்று வாய்ச்ச வச்சனங்கள்ல அல்லாஹ் என்னத்தான் சொன்னா, நான் நாடுனா தானே நீ நல்லவன் சொன்னான். இதையே தப்பு செஞ்சவன் சொல்லும் போது அல்லாஹ் வந்து கோர கூடுறான், பொய் சொல்றாங்கிறான். இது அல்லாஹ் தான் சொல்றான், நான் நினைச்சாதான் நீ நல்லவன் ஆகுறேன். இதை கேட்டுக்கிட்டு யாரெல்லாம் அந்த ஏன்டா திருடுற, நானே திருடுனேன், அவன் ஆக்கி விட்டான் அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். ஏன்டா வந்து இது என்ன வைக்கிற, நானே என்ன வைக்கிறேன், அவன் நீ அப்படி அப்படி ஆக்கியிருக்கிறான். இந்த மாதிரி பதில் சொல்றாங்க. தூரங்களை கடுமையை எச்சரிக்கிறான். ஏன்னா இப்படி அர்த்தம் அதுக்கு அவனை அர்த்தம் சொல்லி தரான். இதுதான் ஜட்ஜ்மெண்ட். இந்த வசனம் தான் அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்கறதுங்கிறது ஜட்ஜ்மெண்ட். அல்லாஹ் எதையெல்லாம் நமக்கு சொன்னானோ அதை நீ சொல்லுமா அவனை கண்டிக்கிறான். எப்படி சொல்றான்னு பாருங்க. அது வந்து 6:148 எடுத்துக்கிறங்க. அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இதெல்லாம் வாய்ச்சி சொல்ல வேண்டிய நம்பர் வாசிக்க முடியாது, விலைக்க வேண்டியது. 6:148 அல்லாஹ் சொல்றான், யகூலுல்லதீன அஷ்ரகு, இணை வைத்தவர்கள் சொல்கிறார்கள், லவ்ஷா அல்லாஹு, அல்லாஹ் நாடி இருந்தால், மா அஷ்ரக்னா, நாங்கள் இணை வைத்திருக்க மாட்டோம், போல ஆபாகுனா, எங்களுடைய ஆபாக்கள் முன்னோர்களும் இணை வைத்திருக்க மாட்டார்கள், நாங்களாக பண்ணணும், எங்க அப்பா இணை வச்சதுக்கு அல்லாஹ் தான் காரணம், அது மாதிரி வந்து நாங்க இணை வச்சதுக்கு அல்லாஹ் தான் காரணம், போல ஹர்ரமுனா மின்சையின், நாங்களும் அறவே எதையும் ஹராமாக்கி இருக்க மாட்டோம், அல்லாம நாடி இதை செய்யாதுங்கன்னா செய்யாம இருக்கணும். அப்ப நாங்க வந்து செஞ்சதுக்கு அம்புட்டுக்கும் காரணம் யாருதான்? அல்லாதான். இதை நீங்க சொன்னது குரான் படி கரெக்ட். அது முதல் தின்னபடி நேற்று வாய்ச்சி அத்தனை பிரகாரம் இது கரெக்டா இல்லையா? அல்ல அர்த்தனை சொன்னா, அடே நான் தானே நேரில் வருவேன், நான் சொன்னபடி நடந்துக்கிட்டேன். அப்போ வந்து நீங்க சொன்னது கரெக்ட் இருந்தா அல்லாஹ் வந்து சரி கண்டிருக்கணும். அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, கதாலிக்கு கத பண்ணதீன கபலியும், இவர்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இப்படிதான் போய் சொன்னாங்க, இதை பொய்ங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் அதை சொன்னா அல்லாஹ் மேல பழிய போடுறாங்களே, இந்த விதியை சொல்லி சொல்லி சில பேர் தப்பு செஞ்சுட்டு இருக்காங்க பாருங்க, அவர்கள் எல்லாம் இந்த பதில சொல்லுவாங்க. அல்லாஹ் நான் அதனே சொல்ல முடியும், நான் தொழுவாம இருக்கிறது விதிதான், நான் தொழுவாம இருக்கேன், நான் கலப்படம் பண்றேன்ல விதிதான்ப்பா அப்படிங்கிறான்ல, அது பொய்ங்கிறான்ல. கதாலிக்கு இப்படித்தான் கஸபல்லதீனமின் கபலியும், இவர்களுக்கு முன்னாடி உள்ளவர்களும் பொய் சொன்னார்கள், ஹத்தாவா கூபாசனா, நம்முடைய தண்டனை அனுபவிக்கிற வரைக்கும் பொய் சொல்லிக் கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அப்புறம் கேட்கிறான், குல் நபியை நீங்கள் கேளுங்கள், அல் இந்தக்கும் மின் இல்மின், ஏதாவது ஞானம் உங்களுக்கு இருக்கிறதா, இது பற்றி அறிவு இருக்கிறதா, பொத்து குறிச்சு உள்ளனா அதை எடுத்து காட்டுறான், சான்று கொண்டு வராங்க. அல்ல எதை சொன்னானோ ஐப்பாய் இவன் சொல்றான், அல்ல என்ன ஆதரவு கொண்டு வாங்குறான். அல்ல நாடுனா என்ன வச்சிருக்க மாட்டீங்களோ, அல்ல நாடு இருந்தா எங்க அப்பா என்ன வச்சிருக்க மாட்டாங்க, இதுல ஆவே மாட்டான் அப்படின்னு என்ன அர்த்தம், இது சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு முந்தி அல்லாஹ் சொன்னதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் கொள்ளணும் என்ற அப்படி மேலமா கொள்ளக்கூடாது, அதுக்கு வேற அர்த்தம் இருக்குன்னு காட்டுது. இதுல என்ன நீங்க வழங்கணும்னு கேட்டா, மனிதனுக்கு சுதந்திரம் கொடுத்திருப்ப அத்தான் புல வைக்கிறோம் சொல்லுற மொத்த காரணம் நேற்று வாழ்த்து முதல் செட்ட இதுல வாக்கியமே வசனங்கள், அந்த வசனங்கள் என்ன சொல்லுதுன்னு கேட்டா, விதி பெண்ணா எல்லாமே நல்லவான்னு கேட்ட ஒன்று சொல்லுகிறது. இப்ப அதையே ஒரு மனிதன் சொல்லும் போது அல்லாஹ் என்ன பண்றான்னு கேட்டா, பொய் சொல்றாங்க, யாரெல்லாம் பேசுறாங்க, தலில் கிடையாது அப்படிங்கிறான். அப்ப அல்லாஹ் சொன்னதை சொல்லும் போது இப்படி சொல்றான்னு சொன்னா அதுக்கு அர்த்தம் வேறேன்னு விளங்கணும். பொய் அல்லாஹ் வந்து பொய் சொல்லல, அல்லாஹ் நான் தான் அம்புட்டும் செய்கிறேங்கிறான, அதுக்கு அர்த்தம் வேற விளங்குதான் போது அல்லாஹ் தான் கேட்க சொன்னான். இது ஒரு பக்கமாச்சா, இன்னும் சொல்றான், இன் தத்தபியூன இல்லல்ல, இது வீண் அனுமதத்தை பின்பற்றுகிறாய், இப்படி ஆதரவு கிடையாது. அல்லாஹ் சொல்லித்தான் இணை வச்சேந்திரிய அனுமானத்தில் பெயரா, நீ அனுமானத்தை தவிர வேற ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறான். விடமாட்டேங்கிறான். மேலும் இன்னும் இல்லா தகுருசோன், நீங்கள் பொய்யை தவிர வேற ஒன்னும் சொல்லலேங்கிறான். எத்தனை வற்புன்னு பாருங்க. ஒரு வார்த்தை சொன்னதுக்காக வேண்டி எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, இப்படித்தான் இவங்களுக்கு முந்தி உள்ளவங்களும் பொய் சொன்னாங்க, ஆதரவு தான் கொண்டு வர பார்ப்போம், அனுமானத்தோட பின்பற்றுறீங்க, பொய் தான் சொல்றீங்கிறான். ஒரு விஷயத்தை சொன்னதுக்காக வேண்டி பொய்யுங்கிறான். இப்படி பேசக்கூடாது. அல்லாஹ் சொல்லித்தான் நான் தப்பு செய்யறேன் சொல்வது பொய், ஆதாரமற்ற பேச்சு, அந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்ண கூடாது, நீ தான் செய்யற, இவ்வளவு வலிமையா சொல்றான்ல. இது 648.
அதே மாதிரி 16:35 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காலல்லதீன அஷ்ரகு, இணை வைத்தார்களே அவர்கள் சொல்கிறார்கள், லவ்ஷா அல்லாஹுமா அபதனா மின் தூனிஹி மின் ஷைஇன், அல்லாஹ் நாடி இருந்தால் அவனை தவிர நாங்கள் எதையும் வணங்கி இருக்க மாட்டோம். நஹ்னு வலா ஆபாவுனா, நாங்களும் வணங்கி இருக்க மாட்டோம், எங்கள் முன்னோர்களும் வணங்கி இருக்க மாட்டார்கள். வலா ஹர்ரம்னா மின் தூனிஹி மின் ஷை, அவன் இல்லாமல் நாங்கள் எதையுமே ஹராமாக்கி இருக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். கதாலிக்க பாலல்லதீன மின் கப்லிஹிம், இவர்களுக்கு முந்தி உள்ளவர்களும் இதைத்தான் செய்தார்கள். இவன் சரியில்லைங்கிறாள், இவங்க இதைத்தான் சொல்றாங்க. இவன் அப்பம் பாட்ட தப்பு செய்யும் போது அதைத்தான் சொன்னான், அல்லாஹ் கிறிஸ்தான் நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்றான். இதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், 16:35 அவர்களுக்கு மறுக்குகிறான். யாசீன்ல கூட இந்த மாதிரி வசனம் இருக்கு. 36:47 என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, ஒயிலா கீழகும் அன்ஃபிகு மிம்மா ரஸககுமுல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு ரிசுக்களித்ததை செலவழியுங்கள் என்று அவர்களிடத்தில் கூறப்பட்டால், ஆதல்லதீன கஃபரு, நிராகரிப்பவர்கள் சொல்லுகிறார்கள், லில்லதீன ஆமனு, நம்பிக்கையாளர்களை பார்த்து சொல்கிறார்கள், அனுத்ஐமு மல்லவ் யஷாஉல்லாஹு அத்தாமா, அல்லாஹ் உணவு கொடுக்க நாடி இருந்தா அவனே கொடுத்துட்டு போயிடுவான், அவனே கொடுக்க நம்பி கொடுக்கணுமா என்று கேட்கிறார்கள். அது அல்லாஹ் உணவு கொடுக்க அவன் விருப்பமா இருந்தால் விதின்னு தானே சொல்றீங்க, அவனே கொடுத்துட்டு போயிடுவான், அவன் கொடுக்கல அப்ப ஏன் நான் ஏன் கொடுக்கணுங்கிற என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் நாடி இருந்தால் யாருக்கு உணவளித்திருப்பானோ அவனுக்கு நாங்கள் உணவளிக்குவோமா, அல்லாவே அவனை பிச்சைக்காரன் ஆகணும்னு வச்சிருக்கிறான், அப்ப நான் ஏன் தர்மம் செய்ய, தர்மம் செய்யாம இருக்கிறதுக்கு லாஜிக்கு சொல்றாங்க. அல்லாஹ் தான் பணக்காரன் ஆக்கியிருக்கிறான், அவனை ஏழை ஆக்கிவிட்டான், அல்லாஹ் விரும்பி தர ஆக்கியிருக்கிறான், அவன் தோற்று கஷ்டப்பட்டு தான் ஆக்கியிருக்கிறான், அப்படியே நான் ஒரு 50,000 கொடுத்து அவனுக்கு சோறு கொடுக்க முடியாது என்று சொல்லி அது காபீர் சொல்றாங்க. இதை இந்த விதியை இப்படி நம்புவது இது தப்பு, இந்த மாதிரி விதியை நம்ப கூடாது என்று சொல்லி அதை இது வழி காபீர்கள் இதை சொல்வார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி 43:20 சொல்லி காட்டுகிறான், ஒகாலு லவ்ஷா ரஹ்மான், ரஹ்மான் நாடி இருந்தால் மா அபதனாகும், நாங்கள் அவர்களை வணங்கி இருக்க மாட்டோமே, ஏன்டா கல்ல மண்ணை வணங்குன்னு கேட்டா பதில் சொல்றாங்கன்னா, லவ்ஷா ரஹ்மான், ரஹ்மான் நாடி இருந்தா வணங்கிருப்போமா, ரஹ்மான் அதனால வணங்கணும் என்று அவர்கள் பதில் சொல்வார்கள். மாலகும் பிதாலிக மின் இல்மின், இது பற்றி இவர்களுக்கு எந்த அறிவும் இல்லை, அறிவற்ற பேச்சை பேசுகிறார்கள். இன்ஹும் இல்லா யக்ருசூன், அவர்கள் பொய்யே சொல்லுகிறார்கள் என்று 43:20 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்கள் எல்லாம் என்ன சொல்லுது, அல்லாஹ் மேல பழிய போட்டுட்டு, விதி மேல பழிய போட்டுட்டு நான் தப்பு செய்வேன் என்று சொல்லக்கூடாது என்று காட்டுகிறது. இது பூராவுமே விதியை சொல்லக்கூடிய வசனங்களாக இருக்கிறது. அதே மாதிரி இன்னும் பல வசனங்கள், என்ன வசனங்கள் கேட்டா, இதுல எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மீது எழுதப்பட்டது விதின்ற எழுத்துன்னு தான் சொல்றோம், தலை எழுத்துன்னு சொல்லுவாங்க பாருங்க, இதுதானே. இந்த வாசகத்தை எல்லாம் என்ன யூஸ் பண்றான்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய விதி பலகையில அந்த விதியை எழுதிட்டு ஏடு, அந்த லவ்ஹுல் மஹ்பூல், அந்த பதிவேட்டில் இல்லாமல் எதுவும் நடக்கிறது இல்லை. தொழுவுறியா, தொழுவு நாங்கள் எழுதியிருக்கோம், நோன்பு பியா, நோம்பு வைக்கவா என்று எழுதியிருக்கும், எழுதான் நடக்கும். நோம்பு வைக்க மாட்டேன்னு எழுதிருக்கு, என்ன வைக்க மாட்டேன். அப்ப என்ன காரியத்தை நீ செய்வதாக இருந்தாலும் விதிப்பலகையில உள்ளதுதான் செய்ய முடியுமே தவிர விதிப்பலகையில் இல்லாததை செய்ய முடியாது. அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர எதுவும் ஏற்படாது என்று பல வசனம் 2:102 பார்க்கலாம், 6:59 பார்க்கலாம், 59:3 பார்க்கலாம், 57:22 பார்க்கலாம், 8:68 பார்க்கலாம், 9:51 பார்க்கலாம், 35:11, 10:61, 11:6, 20:52, 27:75, 34:3, 3:165 இந்த வசனங்கள்ல எல்லாம் அல்லாஹ் எழுதியதை தவிர எதுவும் ஏற்படாதுங்கிற கருத்து இருக்கு. அல்லாஹ் எதை எழுதியிருக்கிறானோ அதான் நிகழும். இது மொத்த சரக்கு அவ்வளவுதான் நிலைமையா. அப்ப என்ன 2 விதமான கருத்து உங்க முன்னாடி வச்சாச்சு. என்ன வருது, அதுவும் குரான்ல தான் இருக்கு. எது குரான்ல இருக்குது, அதாவது விதிதான் எல்லாத்தையும் இயக்குகிறது என்பதும் குரான்ல தான் இருக்கு. நீ நான் நல்லவன் ஆக இயலாது. அதே நேரத்தில் அப்படி இல்லப்பா, நீ நாப்ப எல்லாத்துக்கும் காரணம், நான் உனக்கு நல்லவனா இருக்க தானப்ப நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடியது வசனங்கள் அதை விட 100 மடங்கு அதிகமா இருக்கு. விதிப்படிதான் இயங்குது என்று சொல்ற வசனங்கள் தவிர்த்த மற்ற எல்லா வசனங்களும், அதை தவிர உள்ள அம்புட்டு வசனங்களுமே உனக்கு ஒரு சுதந்திரம் இல்லாட்டி தூதருக்கு அனுப்பணும். சுதந்திரம் இருக்க போய் தனப்போ ஒரு தூதர் அனுப்புறாங்க, விரும்பலாம் தேர்ந்தெடுக்கிறாரு, விரும்பாதவர் நிராகரிக்கிறாரு, விரும்பாதவர் அரிக்கிறாரு, விரும்பாதவர் அவருக்கு பின்னாடி நின்று தியாகம் பண்றாரு. இதெல்லாம் நடக்கிற காரணம் என்ன, தூதர் அனுப்புனது, வேத் அனுப்புனது, கட்டளைகள் தருவது, இது எல்லாத்துக்குமே காரணம் எல்லாத்தையும் சொல்லக்கூடிய வசனங்கள் விதி இல்லைன்னு சொல்லு, விதிப்படி நடக்கிறது இல்லைன்னு.
இதுல ரெண்டு விஷயத்துக்கு வரணும். ஒண்ணு, நமக்கு அல்லாஹ் தந்திருக்கிற நியமத்துகள் பாக்கியங்கள் இருக்கு பாருங்க, இவையெல்லாம் விதியின்படி நடக்குது என்று சொன்னால் அதுல நமக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை, ஒரு முரண்பாடு வராது. ஆனா நான் செய்யற நடவடிக்கையில எனக்கு சுதந்திரம் இல்லைன்னா தான் சொர்க்க நரகத்துல பிரச்சனை வந்துருது. ஒரு ஆளை அல்ல ஏழையாக்குறாங்க, ஒரு ஆளை பணக்காரனாக்குறான், இதை கேட்க இயலாது. ஏன்னா துணியா அற்பமானது, இது பரிசு வரைக்கும் போயிடறான். இதெல்லாம் இதுபடி நடக்கு நம்புறீங்கன்னு வைங்களேன், இது எந்த குரான் வசனமும் எதுக்கும் முரண் ஆகாது. நான் பணக்காரனா இருக்கேன்னா அல்ல நான் இருந்தபடிதான். ஏன்னா நம்ம பார்ப்போம், எத்தனை பேரை பார்க்குறோம், பணக்காரர் அவர் வீட்டு தகுதி இல்லாதவரா இருப்பாரு, ஆனா பணம் அவர்கிட்ட சேரும். சில பேர் ரொம்ப பயங்கரமா திறமையாக பயங்கர திட்டமிடுதல் எல்லாம் நிர்வாகம் பாருங்கன்னு சொல்லுவாங்க, அவர் சொத்து காட்டியிருப்பாரு, நிர்வாக திறமை இருக்கும், பல அறிவாளியா இருப்பாரு, 100 வருஷம் அனுபவப்பட்டிருப்பாரு, அவர் சாப்பாட்டு லாட்டி இருப்பாரு, அவன் தீர்மானிக்கிறான், நல்லா விளம்பு அல்லதானே செய்யறான், தீர்மானிக்கிறான். அதே மாதிரி யார் நல்ல மேல இருந்து கொண்டிருந்தாரோ இப்படி தள்ளி விட்டுறான். அவர் இல்லைன்னு அவரை வச்சு ஒரு ஆளை வச்சு காட்டலாம், ஒரு ஆளு கொடுத்து ஒரு ஆளு கொடுக்காம காட்டுறான். எனக்கே தந்து விட்டு நீ மேல கொண்டு வச்சு கீழே போட்டு போறான். அப்ப அந்த திறமை ஆற்றலாம் என்னாச்சு, நீ இல்லைன்னா நான் தான் காட்டுறான்ல. இதுல யாருக்கும் எந்த கருத்து வேறுபாடோ எந்த டவுட்டோ தேவையே இல்லை. ஒருவன் இந்த உலகத்துல வசதி வாய்ப்புகளை பெறுவது, செல்வங்களை பெறுவது, அதனால் நோய் நொடிகளை பெறுவது, குறிப்பிட்ட காலத்துல மரணித்தது, புள்ள குட்டிகளை பெறுவது, இவையெல்லாம் அல்லாஹ்வின் நாட்டப்படிதான் நடக்கிறது என்று நம்புவதில் நமக்கு எந்த ஒரு சங்கடமோ எந்த ஒரு முரணோ எந்த ஒரு குழப்பமோ ஏற்பட தேவையில்லை. அதுக்கு எதிராக எந்த வசனமும் இல்லை. எதுல வருது, என்னை நல்லவனாக மறுமை டாபிக்ல தான் விவகாரம் வருது. என்னை கெட்டவனா நடக்கிற மாதிரியே படைச்சு வச்சுக்கூட நடக்கிறது என்ன அர்த்தம்? எதுல வராது உங்களுக்கு குழப்பம்? அல்லாஹ் ஒரு இது. இப்போ எனக்கு 4 பிள்ளை இருக்கு, நல்ல ஒரு விதின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஏன் நான் கோடீஸ்வரனா நல்ல ஒரு விதி, நான் பிச்சைக்காரனா நல்ல ஒரு விதி, என் வீடு இடிஞ்சு போதே எல்லாம் இதெல்லாம் சொல்லலாம். இந்த உலகத்துல எது நடந்தாலும் நம் மீதி நமக்கு அல்ல வரக்கூடிய நியமத்துகள் இருக்கு பாருங்க, அவைகள்ல கூடுதல் குறை ஏற்படுமையானால் அதெல்லாம் விதி என்று நம்புவது நம்பித்தான் ஆக வேண்டும். அதுல 2 கருத்து கொள்ளவே கூடவே கூடாது. 2 கருத்து யாரும் வரவே கூடாது. அல்லாஹ் ஆழ்ந்து போட்ட ஒவ்வொரு ரிசுக்கையும் அவனை படைக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் தந்துட்டாங்கிறதெல்லாம் அதை 100% நம்பணும். அதுல யாருக்கும் கேள்வி வராது. எதுல கேள்வி வருது, நம்முடைய அமல்கள் விஷயம் இருக்கிற, நம்ம செய்யற அமல், நம்ம தீர அமல நம்ம செய்யறங்க போல கேள்வி வருது. நமக்கு அவன் தருவதில் கூட குறைய செஞ்சால் கேள்விலாம் வராது, எந்த குழப்பமும் இல்லாம நம்பலாம்ல. எதுல நம்ம குழப்பம் சேர்ந்து கேட்டா, நான் செய்யற நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துல, நீ செய்யல நான் தான் செய்யறேன் ஒரு இடத்துல செஞ்சா, நீ ஒரு ரிமோட்ல இயங்குறேன்னு சொல்லும் பொழுதும் சுதந்திரமாக இயங்குறேன்னு சொல்லும் பொழுதும் அதுதான் கேள்வி வருது. அப்ப இதுல நம்ம ஒரே முடிவு கொண்டு வரலாம். இதுல குழப்பம் இல்லாமல் நீங்க எதை நம்பி ஆகணும், விதி விஷயத்துல அல்லாஹ் நமக்கு தருகிற இன்ப துன்பங்கள், இந்த உலகத்தில் இந்த இன்ப துன்பங்கள் இவற்றை பொறுத்த வரைக்கும் அவன் ஒன்று தீர்மானிச்சு கணக்கு பண்ணி வச்சுட்டான். நம்ம உழைப்பினாலேயோ திறமையினாலேயோ அது கிடைப்பது இல்லை என்று சொன்னார். அதுக்கு எதிரான ஒரு வசனமும் கிடையாது. அதை பத்தி நான் அந்த வாக்கிய வசனங்கள்ல எல்லாம் உங்களுக்கு அந்த கருத்து தெளிவா இருக்கும். அதுக்கு எதிராகலாம் கிடையாது. என்ன, நீ பணக்காரனாவது உன் திறமையினாவது ஒரு ஆயத்து கூட குரான்ல கிடையாது. நீ கோடீஸ்வரனானது உன் நன்மை அமல்களை பேசுற இடத்துல 2 கருத்து இருக்கிறனால விளைச்சிடணும். 2 கருத்து குரான்ல எதுல வருதுன்னு கேட்டா, நல்லவன் கெட்டவன் ஆகிற விஷயத்தை சொல்ற இடத்துல மட்டும்தான் 2 சீசாக அல்லாஹ் சொல்ற மாதிரி தேவட்டமா தெரியுது. ஆனால் கொடுக்கிற இன்பங்களை சொல்ற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நாரியவர்களுக்கு பிள்ளைய கொடுக்குறான், நாரியவரை மதுடாக்குறான், நாரியருக்கு ஆம்பளை பிள்ளைய கொடுக்குறான், நாரியவருக்கு பொம்பளை பிள்ளைய கொடுக்குறான். இதெல்லாம் நீங்க குரான்ல பாக்குறீங்க. அதே மாதிரி நாரியவருக்கு ரிசுக்கு தாராளமா கொடுக்குறான், நாரியவருக்கு சுருக்கிறான், மலையை பிறக்கிறான், வேணும் இடத்துக்கு மேகத்தை விட்டு ஓட்டி செல்றான். இப்பதான் சொல்றானே தவிர நாடு நான் மலையருக்கு ஒரு இடத்துல சொல்லிட்டு இல்ல நீனா இறைக்கிறோன்னு ஒரு இடத்துல சொல்லவே இல்லை. நான் தான் உனக்கு ரிசுக்கு தருவேன் ஒரு இடத்துல சொல்லிவிட்டு இல்ல நீனாலும் ஒரு இதுக்கு அப்படின்னு சொல்லவே இல்லை. அப்ப எதுல 2 கருத்து வரல நல்லா விளங்கிறேன். இந்த விதியை பேசுற விஷயத்துல விதியை 2ஆக நீங்கள் பிரிக்க வேண்டும். ஒன்று அல்லாஹ் நமக்கு செய்யற பாக்கியங்கள் அல்லது துர்பாக்கியங்கள் இந்த உலகத்துல. இதுல 2 கருத்து சொல்லக்கூடிய வசனமே கிடையாது, ஒரு கருத்தை தான் சொல்லுகின்றன. அதனால கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒரு முடிவில் நீங்க நிற்க வேண்டும். என்ன முடிவு? ஹைரு ஷர்ரு எல்லாம் அல்லாஹ் இருந்துதான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. எதுல 2 கருத்து வந்துருச்சு? இந்த நம்முடைய இயக்கங்கள் இருக்குல்ல, வணக்க வழிபாடுகள் சம்பந்தமான இயக்கங்கள், மறுமையில நமக்கு சொர்க்கத்தையோ நரகத்தையோ தீர்மானிக்கக்கூடிய இயக்கங்கள். வேற இயக்கங்களோட தொலைச்சிட்டு போயிடலாம். நான் சோத்தள்ளி திங்கிறான் அல்லாத இயக்கிறான்னு சொன்னா அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நரகமோ சொர்க்கமோ கிடைக்க போகாது. எதுல விவகாரவரே? என்னுடைய தொழுகை, என்னுடைய இபாதத்து, என்னுடைய நோன்பு, என்னுடைய சக்காத்து, என்னுடைய கெட்ட பழக்கங்கள், இந்த நல்ல பழக்கங்கள் இருக்கு, அதை நான் தீர்மானித்தால் என்னை தண்டிக்கலாம். நான் தீர்மானிக்கலைன்னா என்னை தண்டிக்க கூடாது.
அதான் எனக்கு பரிசு விடக்கூடாது. அப்ப இதுலதான் நமக்கு குழப்பம் வருது. அவனே தீர்மானிச்சு விட்டு நமக்கு எப்படி அவன் நரகத்தை தர்றது, இது மாதிரிலாம் குழப்பம் வருது. விஷயமா பேசுறான். இதுக்கு விளக்கம் சொல்வதற்காக வேண்டி பல அறிஞர்கள் பலவிதமான கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. இதுக்கு இந்த இப்னு கையிம்ங்கிற ஒரு பெரிய அறிஞர் ஷிஃபாவுல் அலின்னு ஒரு புத்தகம் இருக்காரு, இப்படி பெரிய வால்யூம்ல. அதான் விதி சம்பந்தமா விளக்க போறேன்னு படிக்கிறாரு. அதை மொத்தத்தையும் படிச்சுட்டு பாத்தீங்கன்னு சொன்னா அதை படிக்கும் போது எப்படி பதார்த்திய இப்னு கையும் பெரிய அறிவாளி, சாதாரண ஆள் கிடையாது. இப்னு கையும் என்பவர் ரொம்ப பெரிய அவரை விட்டு எண்ணக்கூடிய ஒரு 30 அறிஞர்களுக்குள்ளே வந்துருவார். இஸ்லாமிய முன் சென்ற அறிஞர்கள்லாம் ஒரு 30 பேர் தேர்ந்தெடுத்தோம்னு சொன்னா அதுலயும் ஒரு நிக்கக்கூடிய அளவுக்கு உள்ள பெரிய அறிவாளி இப்னு கையும். அவர் என்ன பண்ணார், விதியை நான் விளக்குகிறேன் ஒரு புத்தகம் எழுதினார். எழுதினா ஷிஃபாவுல் அலின்னு அதுக்கு பேரு. விதி சம்பந்தமான நோய்க்கு நிவாரணம், அது தலைப்பு. விதி சம்பந்தமான நோய் இருக்கிற உள்ளங்கள்ல அதுக்கு நிவாரணம்னு சொல்லிவிட்டு இந்த ஆயத்தையும் போட்டு அந்த ஆயத்தையும் போட்டு இதையும் அதையும் எழுதி கடைசியா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நம்ம படிக்கும் எப்படி இருப்போம் அப்படித்தான் இருப்போம், வேணா அதை விட கொஞ்சம் கூடுதலாக குழம்பி இருப்போம். இதுல நுழைஞ்ச எல்லாருமே ஃபெயிலியர் ஆகிட்டாங்க. இதுல நமக்கு இதை யாராலையுமே இது ரெண்டையும் இணைச்சி, ஏன்னா இதையும் அல்லாதான் சொல்லுகிறான், அதையும் அல்லாதான் சொல்லுகிறான். யாராலையுமே இணைச்சி ஒரு கருத்து இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இதுக்கு என்ன தீர்வு என்று கேட்டால், அதுக்கு முதல்ல தீர்வு என்னங்கிறத நம்ம சொல்றதை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வேணான்னு சொல்றாங்க பாருங்க, அவர்களால் இதுக்கு இந்த தீர்வு சொல்ல இயலாது. இதுக்கு தீர்வு சொல்றேன்னு கேட்கலாம். நான் அம்புட்டு வசனத்தையும் கொண்டு போய் காட்டி ரெண்டு முரணா இருக்குப்பா, இதை தடி பண்ணி காட்டுன்னு சொல்லணும். ஹதீஸை வச்சு மட்டும்தான் சரி வெட்ட முடியுமே தவிர, அதுக்கு பதில் சொல்ல முடியுமே தவிர, அது வேணாண்டா குரான் முரண்டு ஓடி போயிடுவான், உசுவாது ஓடி போயிடும். இதுக்கு அதான் குரானில் தேர்வேன்னு தேர்னாலும் சரி, இதுவும் அதுவும் மோதிக்கத்தான் அளிக்கும். நான் தான் வழிகெடுக்கிறேன், நீ தான் வழிகெடுற, இது ரெண்டுமே இருக்கு குரான்ல தான் இருக்கு. நீ தான் வழிகெடுற, இல்லடா நான் தாண்டா வழிகெடுக்கிறேன் உன்னைய, நீ நினைச்சா உன்னால் நேரம் போக முடியாதுடா, நீ நினைச்சா போகலாம்டா, இப்படின்னா இது முரண் இல்லையா? இப்படித்தான் இருக்கும். அதுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல இது நடந்த ஒரு 2 ஹதீஸ் மட்டும் நிறைய அறிவிப்புகள் இருக்கிறது. இந்த அறிவிப்புகள்ல இப்னு மாஜாவுல 82வது ஹதீஸ் சஹீஹான ஹதீஸா இருக்கிறது. சுனன் முஸ்னத் அஹ்மதுல இருக்கிற 6381 சஹீஹான ஹதீஸா இருக்குது. இந்த கருத்துல பொய்யான ஹதீஸ்களே இருக்கா, தள்ளிட்டா. இந்த ரெண்டும் சஹீஹான ஹதீஸ்கள். இதுல என்ன இருக்குன்னு கேட்டா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சஹாபாக்கள்ட்ட அப்படி வர்றாங்க. வரும் பொழுது அவர்கள் விதியை பற்றி ஓம் யக்தஸிமூன பில் கத்ரி, விதியை பற்றி அவர்கள் சர்ச்சை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதே மாதிரி ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ்தாங்க நம்ம என்னங்க அல்லாஹ்தாங்க தீர்மானிக்கிறாங்க. இன்னொருத்தர் சொல்றாரு, இல்லையே நீங்க செஞ்சது உங்களுக்கு அல்லாஹ் சொல்றாங்க. அவர் ஒரு வசனத்தை காட்டுறாரு, இவரு ஒரு வசனத்தை காட்ட, அவர் ஒரு வசனத்தை காட்ட. இப்ப நம்ம போட்ட சண்டை இருக்க நேரத்து இன்னைக்கு இந்த சண்டாங்க அரகுது. இப்ப அந்த கருத்து உள்ள அந்த வசனத்தையும் எடுத்துக்கொண்டு இந்த கருத்து உள்ள வசனத்தை எடுத்துக்கொண்டு சஹாபாக்களுக்கு மத்தியில விவகாரம் நடக்குது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கன்னமா யஃகவு ஃபீ வஜ்ஹிஹி ஹுப்புர் ரும்மான் மினல் கலப், இதை பார்த்த உடனே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூஞ்சியில கோபத்தின் காரணமாக மாதுளை முத்துக்கள் பொழிந்தன. செவந்த மூஞ்சா, அந்த சிவப்பு முகத்துல கோபம் வந்துருச்சுன்னு சொன்னா அப்படி இப்படி செவப்பா பொறிஞ்சு போயிடும். செவந்த ஆளுக்கு என்ன செய்யும், மாதுளம் போல கலரை மாறி போச்சு மூஞ்சி, அவ்வளவு கோவம் வருது. இதை கேட்டவன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோவம் வருது. கோவம் சொல்றாங்க, ஹாதா உமிர்த்தும், இப்படித்தான் உங்களுக்கு கட்டளையிடப்பட்டிருக்குதா, அவளு ஹாதா குலித்தும், இதற்குத்தான் நீங்கள் படைக்கப்பட்டிருக்கிறீர்களா, தவறிபூனல் குர்ஆன பஅலஹு பிபஅலின், குர்ஆன்ல ஒரு வசனத்தை இன்னொரு வசனத்தோட மோத விடுறீங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, பிஹாதா ஹலக்கத்தில் உமம் கபலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயம் இதனால் தான் அழிந்து போயின, நாசமா போன. எதனாலதான் இது இப்படி சொல்லுவேன் ஒரு கருத்து, அப்படி சொல்லுவேன் ஒரு கருத்து, இதுலதான் நாசமா போய்விட்டார்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையாக சொல்லுகிறார்கள். அது இது இந்த கதையில அப்துல்லா இப்னு அம்ர் இருக்கிறார், அறிவிக்கிறவர். அவர் சொல்றாரு, நான் எத்தனையோ சபையில் இருந்திருக்கிறேன், இந்த சபையில இருந்த பாருங்க, இதுக்கு வருத்தப்பட்டாலும் நான் நேரடியாக வருத்தப்படல. ரசூலுல்லாஹ் இவ்வளவு கண்டனத்துக்குரிய சபையில நம்ம இருந்துட்டோம் என்று நான் வருத்தப்பட்டேன்னு சொல்லி காட்டுகிறார். இதே கருத்தை முஸ்னத் அஹ்மதுலையும் இப்படியே நாங்க அது இது இருக்கிறது. இப்ப விதியை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னு கேட்டா, அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் தெளிவாக விளைவிக்கணும். அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கம் எல்லாம் அறிவுபூர்வமானது, எல்லாமே அறிவு கேட்கும். எந்த கட்டத்தை பத்தி கேட்டாலும் அறிவு ரீதியா விளக்கம் சொல்ல இயலும், எந்த கொள்கையை பத்தி கேட்டாலும் அறிவு ரீதியா சொல்ல இயலும்,
இது அல்லாஹ்வுடைய வேதம் தான் என்பதற்கு அதுல உள்ள அறிவியல் கண்டுபிடிப்புகள், எதிர்காலத்தை பற்றி செய்த முன்னறிவிப்புகள், அதனுடைய கொள்கை கோட்பாடுகள் 14 நூற்றாண்டுகளாக மாற்றத்துக்கு இல்லாமல் இருப்பது, இப்படி சிறப்புகளை சொல்லிட்டு போகலாம். எவனும் எதிலையும் கேள்வி கேட்க முடியாத ஒரு மார்க்கமாக இந்த மார்க்கத்தை அல்லாஹ் தந்து எல்லாத்துக்கும் பரிச்சை வைக்கிற மாதிரி மூளைக்கு ஒரு பரிச்சை வைக்கிறான். நீ என்னமோ உன் மூளை எல்லாத்துக்கும் கணக்கு கண்டுபிடிச்சுன்னு நினைச்சிட்டு இருக்கிற. உன்னால கண்டுபிடிக்க முடியாத சில தத்துவங்கள் இருக்குதுப்பா. தாற்பயம் விளங்காது. சொன்னது அப்படியே நம்பிட்டு போ என்று ஒரு விஷயம். சொன்னதை அப்படி நம்பு. அல்லாஹ் நாடினபடிதான் நடக்குன்னு அப்படி விட்டு நட. டீப்பாவெல்லாம் இறங்கக்கூடாது. உனக்கு சொன்ன கட்டளை நீ செய். இதுல அவன் சொல்லிதான் செய்யறேனா, நானாக செய்யறேனா, இந்த ஆராய்ச்சி செய்தானின் வேலை. அதாவது அல்லா நாடு நடக்குதுங்க. இது சூட்சமம் புரியலங்க. மறுமையில புரியக்கூடிய மூளை எல்லாம் தருவாங்க. கொஞ்சம் தான் நல்லா தந்திருக்கிறான் நமக்கு. ஊத்தி நியூட்டனுடைய எத்தனை தத்துவங்களை 99% மக்களுக்கு தெரியாது, விளங்காது. மனிதனுடைய மூளைகள் பல விதமா இருக்கிறது, புரிந்து கொள்ள முடியாது. எத்தனை விஷயங்களுக்கு அதை விலைக்கு சொல்ல இயலாது. அப்ப இதுல என்ன செய்யுதுன்னு கேட்டா, நமக்கு பார்த்தா முரண்மாறு தெரியுது. அல்லாஹ்வுடைய அந்த ராஜ்யத்தில் போய் நிற்கும் பொழுது ஒரு முரண் இல்லாமல் அவன் நீதி வழங்கக்கூடியவன் கரெக்டா தான் சொல்லியிருப்பான். அது கரெக்டா தான் இருக்கும். அது எந்த ஒரு குழப்பமும் இல்ல. இதுல ஒரு குழப்பம் மாதிரி வருது. இது உன் மூளைக்கு அடிபணியாங்கிற ஒரு கேள்வி வைக்கணும் இல்லைங்க. அல்லாஹ் எல்லாத்துக்கும் அவன் ஆப் வச்சிருக்கான். ஒரு கவுண்டர் நிப்பாட்டி வச்சிருக்கான். என்ன போடுறான், நீ ஆசைப்பட்டெல்லாம் செய்ய போற, குடிச்சு நிப்பாட்டி லகான் போடு, ஆசைப்படலாம் செய்யக்கூடாது, என்ன ஆசைப்படு நிப்ட் அப்படிங்கிறான்ல. அந்த மாதிரி உன் மூளை சொல்றவையெல்லாம் செய்யறங்கிறீல்ல. இந்த ஒண்ணுல உனக்கு குழப்பமா இருந்தாலும் செய்தான் நம்புறே இல்லையா. அதுக்காக நான் சொல்றேன், கேளுங்கிற மாதிரி தான் இதை செஞ்சிருக்கணும். இல்லைன்னா அல்லாவே இதை ஒரு வெள்ளி கல்பு பண்ணி இதை இது தவிர்த்திருக்கல. அந்த நான் சொன்ன நேற்று வாய்த்த வசனங்கள்லாம் குரான்ல சொல்லாம இருந்திருக்க முடியாது. அல்லாவுக்கு சொல்லாம இருந்திருக்கலாம்ல. நான் நினைச்சதோ நடக்குதுன்னு சொல்லி இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் கொண்டு வந்தாங்களோ அவங்களே கொண்டு போயிட்டாங்க. அதான் முக்கியம். பின்னாடி உட்கார்ந்து நம்ம நம்பிக்கை அடிப்படையில 2 விதமா இருக்குதுன்னு சொல்லி நம்ம தான் அப்படி சொல்றதை விட்டுட்டு தெரிஞ்சேதான் சொல்லியிருக்குன்னு சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொன்ன என்ன அர்த்தம், அவளுக்கு தான் வை வந்துட்டு அட எனக்கே தெரியும்பா இங்க முரணா இருக்குன்னு ரசூலுல்லாஹ் என்ன செய்யல. எது முரணுங்களா நான் சொல்றேன் நினைச்சு காட்டுன்னு சொன்னாங்களா. சண்டையில் பிடிக்கிறாங்க, இதுக்கு அது முரண் அதுக்கு இது முரண். அப்ப கொண்டு வந்த ஆள் நினைஞ்சிருக்கனே இது முரணு கொண்டா இதுக்கு இது சேர்த்து அர்த்தம் சொல்லணும்ல. பேசாதுன்னு அதுக்கு உத்தரவு. அப்ப நான் தெரிஞ்சுதான் சொல்லி இருக்குது. தெரியும், எங்களுக்கே தெரியும். அப்படித்தான் மோதிர மாதிரி தான் இருக்குது. என் அறிவுக்கு அப்படித்தான் இருக்குப்பா, ஓ அறிவுக்கு அப்படித்தான் இருக்குது. அவனுடைய அறிவு கரெக்டா இருக்குது. அல்லாஹ் இதுக்கு விளக்கம் தருவான், அல்லாஹ் இதுக்கு ஜட்ஜ்மெண்ட் தருவான். மறுமையில நிற்கும் பொழுது குழப்பம் இல்லாமல் இது புரியும். இதுல உனக்கு ஒரு குழப்பமும் இல்லை. உனக்கு என்ன கட்டளை ஏற்படுச்சு அதை செய். இது இருக்கு நம்பிட்டு போ. அல்லாதான் இருக்கிறான். ஆமா இருக்குது, அது கொஞ்சம் நமக்கு புரியவில்லை. புரியவில்லைன்னு சொன்ன ஒன்று இருக்கு. அந்த அழிக்கலான்னு மாமி வாயின் காப்பெல்லாம் இருக்கு எல்லாம் சொல்றான். அட 2 புரியலன்னு சொல்றாரு. இந்த ஒரே மண்டக்கணம் எனக்கு விளங்கலை. அல்ல நான் நம்புறேன் இது உண்மை என்பதற்கு 100கணக்கான சான்றுகளை வைத்து வைத்து அல்ல என்ன சொல்றான், குரான் உண்மை வாய் அல்லாஹ்வுடைய வேதம் தான் உண்மை மார்க்கம் தாங்கிறதுக்கு அவ்வளவு சான்றுகளை வச்சிருக்கலாம். அதனால நீ என்ன நம்பனே, அல்லாஹ் நாடியதுதான். நான் என்னென்னமோ தேடிலாம் பார்த்து நீங்கள் வருஷக்கணக்கில் ஆராய்ச்சி பண்ணினாலும் எவராலையும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த இந்த விளக்கத்தை தாண்டி விளக்கம் கொடுக்க போனா நீங்க கூட இந்த விதிமுறை விளக்கம் மௌதூதி அவர் ஒரு புத்தகம் இருக்காரு. அதை இப்ப எங்க அண்ணன் படிச்சுட்டு எங்க அண்ணன் சொன்ன நேரத்துல எழுதிருச்சாரு. இதை படிச்சதுக்கு முந்தி இருந்ததை விட நான் இப்ப ரொம்ப குறைவு போயிட்டேன். நான் எழுதுனா அப்படித்தான் இருக்கு, நீங்க எழுதா அப்படித்தான் இருக்கு. இது அவரை சொல்லி குறை இல்ல. யார் எழுதா ஏன் எழுதுறீங்க தேவையில்லாம? அல்லாஹ்வுடைய தூதர் எதை பத்தி வேணான்ட்டாங்களோ அதே நீங்க எழுதுறீங்க. உங்களை யார் எழுத சொன்னா? உங்களுடைய பலவீனத்தை வீக்னஸ் ஒத்துக்கிறீங்க. எந்த சபையில கேட்டாலும் எனக்கு புரியாதுன்னு இருக்கும்பா. நான் எல்லா மனுஷனுக்கு எல்லா அறிவும் கொடுக்கப்படல. ஆனா என்ன இருக்கு, அல்லாஹ் என் அறிவுக்கு நான் அறி பண்ணிக்கிறேனா, என்னை படைச்ச ரப்புக்கு நான் அறி பண்ணிக்கிறேனா, இந்த அறிவு அல்லாவுக்கு மேல பெருசு நான் நினைக்கிறேனா, அல்லாஹ் தந்தது இது இப்படி வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் போடுற அறிவுல எவ்வளவோ இருக்குது. அவன் கொடுத்தது சின்ன ஒரு ரொம்ப ஊட்டிட்டு எய்மே இல்ல கலீலா குறைந்த அறிவு தான் நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அந்த அறிவை கொண்டு எனக்கு இது வழங்கவில்லை. நான் நம்புகிறேன், அல்லாஹ் சொன்னால் நம்புகிறேன், எனக்கு மறுமையில விளங்கும். இப்ப நான் என்னுடைய கடமை என்ன என்று கேட்டால், நான் எனக்கு இடப்பட்ட கட்டளை செய்வேன், என்ன செய்ய மாட்டேன். ஒரு காலம் அல்லாஹ் சொன்ன அந்த வார்த்தையை நீங்க யூஸ் பண்ற தடை வச்சிருக்கான் குரான்ல, அதை நீங்க விளங்கிக்கணும். அல்லாஹ் நாடி இருந்தால் நான் நல்லா இருப்பேன், அல்லாஹ் நாடி இருந்தால் அப்படி பண்ணிருப்பேன்னு சொல்லுவது தடை விதிச்சிருக்கிறான். அதனால் நீங்க செய்யற தப்புகளுக்காக பழி போட்டீங்க, நிதி இருக்குன்னு அல்லாஹ் சொல்றான். குழப்பம்லாம் கிடையாது. அதனால் நீங்க வாட்டுக்கு அப்படி ஒண்ணு இருக்கு நம்ப வேண்டியது. ஆனால் அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு கட்டளையும் நீங்க தான் தீர்மானிக்கிறது என்பது சேர்த்து நம்ப வேண்டியது. முரண்பாடு தெரிந்தாலும் அதுக்கு காரணம் நம்முடைய சிற்றறிவு. நமக்கு பெரிய அறிவுலாம் கொடுக்கப்படல. 6 மாட்டை விட கொஞ்சம் பெருசுனாலும் பெரிய ஆளா இருந்துட்டு இருக்கணும்.
நம்மளை விட சிறந்த உள்ள இன்னொன்னு படைச்சா நமக்கு இந்த கீழே போயிருப்போம். அவன் என்னத்தை பெருசா கொடுத்து விட்டான், அவன் ஒன்றும் கொடுக்கல. அவன் நமக்குள்ள வச்சுக்கிற அந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் பார்த்து அவனுடைய அறிவோட எப்படி முழுங்க ஒண்ணும் இல்லை நமக்கு. சும்மா ஒரு கடவு கொடுத்து வச்சுட்டு இந்த ஆட்டம் போடுறோம். அதனால நம் மூமியங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா விதி இருக்கு. ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. ஏன் இருக்கு? குரான்ல நான் வந்து நம்புவேன். அதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. எனக்கு ஒரு முடிவு வராட்டால் நான் அந்த ஒரு விஷயத்தில் என் தோல்வியை நான் ஒப்புக்கொள்வேன். அல்லாஹ் எனக்கு அதை விளங்க வைக்குவான். இதை நம்பணும். இது போக இன்னொன்றை நீங்க ஒரு இது அடிஷனலா இது முடிச்சிருவோம் கூட பண்ணாலும் இது மிக்க வைக்காம இன்னொரு என்ன விஷயம்னு கேட்டா விதினால ஒரு நன்மை இருக்குங்க. என்ன நன்மை? இந்த உலகத்துல நமக்கு எவ்வளவு துன்பங்கள் வருது பாருங்க. விதியை நம்பாதவனுக்கு மெண்டல் ஆயிடுவான். நான் ஒரு பெரிய பல கோடிக்கு அதிபதி, திடீர்னு எல்லாத்தையும் இழந்துட்டேன், ஹெச்சி முடிச்சல எனக்கு. நான் விதியை நம்புறோம் நான் வைங்க, நம்ம என்ன ஒருத்தர் அல்ல நானும் இல்லைங்க அப்படின்னு சுமை இறக்கி வச்சிரும். அல்ல ஒரு அழகான நன்மையை தந்திருக்கான் பாருங்க. அதை நம்புறதுனால உங்களுக்கு கேர நல்லதுதான் நடக்குது. பிள்ளைய பறி கொடுத்துருவான், பறித்து 4 பிள்ளை மூத்தா போயிடும். இப்படி பைத்தியம் முடிச்சு போய் மெண்டலாயிடுவான். தகுதியை நம்பலன்னு சொன்னான். கத்தீர் நம்புறவன் என்ன செய்வான்? அல்ல ஒரு பிளான் பண்ணி நன்மை செஞ்சுட்டு இருக்கிறான். அவனோட போட்டியா வர முடியும், அழகு திருப்தியா வந்துட போகுது. அதை விட்டுதலுக்காகவே அப்படின்னு நாமளுக்கு வந்துடும்ல. ஒரு மூமின் 3 நாள்ல நாமளுக்கு வந்துடுறான் இல்லைங்க. மூமின் இல்லாத 3 நாளைக்கு மேல சோறு வைக்க கூடாது எதுக்கு சொன்னாங்க ரசூல் ஸல்லல்லாஹு. மகள் இறந்து போற செய்தியை கேட்கும் பொழுது பதில் பொருட்களை வெற்றி பெறல, அவங்க பாதிக்கவே இல்லையே. மகள் இறந்து போற செய்தியை பதில் கிடத்துல ரசூல் ஸல்லல்லாஹு தெரிஞ்சுக்கிறாங்க. அதனால தோத்துட்டாங்களா? அதான் கிடையாது. என்ன ஏதாச்சும் காரியத்தை கொண்டு போ, நார்மலுக்கு வந்துட்டாங்கல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அளவுக்கு நீங்க விதியை நம்பினா அந்த அளவுக்கு நார்மல் சீக்கிரம் ஆயிருவீங்க. அது குறைஞ்சபட்ச நம்பிக்கை உள்ளவனா இருந்தா 3 நாள் நார்மலுக்கு வந்துடும். விதியை நம்பாதவன் 4 நாளைக்கு அழுவான். அப்ப இந்த 3 நாளைக்குள்ள நார்மல் கொண்டு வர்றதுக்கு உதவுதா இல்லையா? என்ன இழப்பு வந்தாலும், எவ்வளவு கஷ்டம் வந்தாலும், எவ்வளவு நஷ்டம் வந்தாலும் அவ்வளவு என்ன சரி நம்மளால எந்த முயற்சி பண்ணிட்டோம். அவன் ஒரு நாட்டை அவனு தேர்ந்ததில்லை, தேர்தல் நடந்து போனதை பத்தி விதியை பத்தி பேசலாம்ல. நடந்து போனிச்சு நேற்றையும் முன்னாடி வைத்தால போனிச்சுக்கிறேன் நான் இன்னைக்கு விதின்னு சொல்லலாம்ல. நாளைக்கு போன எனக்கு சொல்ல இயலாது. நேற்று நடந்தது விதின்னு எல்லாரும் சொல்லலாம். ஒவ்வொருவருக்கும் நேற்று போன சென்ற வினாடியில எனக்கு என்ன நடந்துச்சோ அதை விதின்னு பேசலாம்ல. அப்ப நடந்து போன விஷயங்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணு, விதி இருக்கிற மாதிரி தூக்கி காராங்கிறதுக்கு அந்த சுமை நாங்கள் வச்சுவிட்டு போய்கிட்டே நடக்கக்கூடிய விஷயத்தை பொறுத்த வரைக்கும் விதி ஒண்ணு இல்லைங்கிற மாதிரி நீ பாட்டு கட்டளை செஞ்சுட்டு போப்பா. அல்லாஹ் உனக்கு என்ன உத்தரவு போட்டாங்க எதிர்காலத்தை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் உத்தரப்படி செஞ்சுட்டே போ. நடந்து முடிய விதின்னு தெரிஞ்சுக்கிட்டு போ. எப்படி நம்ம போய்க்கணும் முடிச்சு போச்சா அப்பதான் உனக்கு விதி தெரியும். தெரிஞ்சதை பத்தி நீ பேசணும். நடந்து முடிஞ்சதெல்லாம் விதி தெரியுது. நடந்து முடிஞ்சிருச்சா கீழே விழுந்துட்டோமா விதி முடிஞ்சு வச்சு ஏதுக்கு வச்சு போய்கிட்டு வந்து நாளைக்கு அது நம்ம தான் பேசி பண்ணுவோம். நம்ம உழைக்குவோம், நம்ம பாடுபடுவோம். நஷ்டமாயிடுச்சா விதி, லாபம் கிடைச்சிருச்சா விதி. அப்ப நடந்த பிறகு விதின்னு சொல்லு, நடக்கும் முன்னாடி உனக்கு தெரியாது. இதுதான் விதியை பற்றி உள்ளது. இதுக்கு மேல ஆளாளுக்கு ஒரு குழப்பினாங்கன்னா குழம்பிடாது. இதுல எவனாலும் விளக்கம் சொல்ல இயலாது. கேமனால் வரைக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னாத ஒன்றை யாருக்கும் சொல்ல இயலாது. இந்த ஹதீஸை மனசுல நிலவரம் வைத்துக் கொள்ள வேண்டும். என்ன நிறுத்து இந்த ஹதீஸ் அப்படி நிப்பாட்டு நம்மளை ஒரு கருத்து நிறுத்தி சரியான வழி கொண்டு போயிருது. இது ஈமானுடைய கிளைகள்ல முக்கியமா நம்பிக்கை சம்பந்தப்பட்ட எல்லா கிளையும் முடிச்சிட்டோம். நம்புறது சம்பந்தப்பட்டது செயல்களும் ஈமானுடைய கிளை என்று ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி இருக்கிறார்கள். அது மாதிரியான செயல்கள் நம்மளை பக்குவப்படுத்தி பண்படுத்தக்கூடிய செயல்கள்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளையிலிருந்து என்னென்ன செயல்லாம் ஈமானுடைய கிளை என்று சொன்னார்கள் என்று பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.